வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மாலை நேர வணக்கங்கள். இன்றைய தீர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் வழமை போல் 2 முக்கிய பிரமுகர்களை சந்திக்கின்றோம். ஒருவர் தமிழரசுக் கட்சியின் வன்னி மாவட்ட வேட்பாளர், அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர், முன்னாள் மாகாண சுகாதார அமைச்சர் பான சத்தியலிங்கம். மற்றையவர் நுவர்லியா மாவட்டத்தில் இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் போட்டியிடும் பெரியசாமி பிரதீபன். அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் கூட. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நாங்கள் சத்தியலிங்கம் அவர்களிடத்திலிருந்து எங்களது கேள்வியை ஆரம்பிப்போம். வன்னி மாவட்டத்தில் பல சுயேட்சை குழுக்கள், பல அரசியல் கட்சிகள் இந்த முறை களமிறங்கி இருக்கின்றன. அங்குள்ள நிலைமை எப்படி கூட்டமைப்பு அதனை எதிர்கொள்கின்றது? கடந்த காலங்களை விட நான் இருக்கிறேன், முன்னாள் முதலமைச்சர் கூட அங்கே தனது வேட்பாளர்களை இறக்கின்றார். எனவே எப்படி அதனை நீங்கள் எதிர்கொண்டிருக்கிறீர்கள்? வன்னி தேர்தல் தொகுதியில் மொத்தமாக 6 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான ஒரு போட்டியாக இருக்கிறது. அதில் 17 அரசியல் கட்சிகளும் 28 சுயேட்சை குழுக்களுமாக மொத்தமாக 405 பேர் இந்த தேர்தல் களத்தில் இருக்கணும். ஆமாம், நீங்கள் கூறிய அதை விடயத்தை நாங்கள் உங்களது கருத்து உள்ளது, அதை பார்த்துவிட்டு உங்களது கருத்துக்களை நீங்கள் தொடரலாம். ஓகே. வன்னி தேர்தல் தொகுதியில் 17 கட்சிகளும் 28 சுயேட்சை குழுக்களுமாக மொத்தமாக 45 குழுக்கள், கட்சிகளும் சுயேட்சை குழுக்களுமாக 45 குழுக்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். இந்த 6 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்து எடுப்பதற்காக 405 பேர் இப்போது களத்திலே இருக்கிறார்கள். அதாவது 399 பேர் இந்த களத்திலே இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் அல்லது அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். இன்று மலையக பகுதிகளை பார்க்கின்ற பொழுதோ தமிழ் மக்களது பிரதிநிதித்துவத்தை இல்லாதொழிப்பதற்காக பல சுயேட்சை குழுக்களை பெரும்பான்மை கட்சிகள் பணத்தை வாரி வழங்கி இப்பொழுது களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். நுவரெலியா மாவட்டத்தில் அதிகப்படியான சுயேட்சை குழுக்கள் இப்பொழுது தோட்ட தொழிலாளர்களின் வாக்குகளை கொள்ளையிடுவதற்காக பல்வேறு சூழ்ச்சிகளை கையாண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு சாரங்கள் வழங்கி வருகின்றார்கள், தகரங்கள் வழங்கி வருகின்றார்கள், சிமெந்துகள் வழங்கி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு ரீதியில் இலவசங்களை வழங்கி அவர்களுடைய வாக்குகளை சிதைவடைய செய்ய இப்பொழுது முயற்சிக்கின்றார்கள். ஆமாம், இந்த விடயங்களை பற்றி நாங்கள் பேசுவோம். உங்களது கருத்துக்கள் நீங்கள் தொடர்ந்து கூறலாம். வன்னி தேர்தல் தொகுதியை பொறுத்தவரையில் எப்போவுமே இல்லாத மாதிரி வரலாற்றில் முதல் முறையாக இந்த சுயேட்சை குழுக்களும் உதிரி கட்சிகளும் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னு சொன்னால், தமிழ் மக்களுடைய வாக்குகளை சிதறடித்து அங்கு தமிழ் பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது தான் இந்த பெருந்தொகையான வேட்பாளர்களை களமிறக்கியதனுடைய நோக்கமாக நான் பார்க்கின்றேன். அந்த வகையில் நாங்கள் இவ்வளவு பெருந்தொகையான வேட்பாளர்கள் களத்தில் இருப்பது என்பது, அவர்கள் 399 பேர் தோற்கப் போகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் அதை இலகுவாக கைவிட முடியாது. ஏனென்று சொன்னால், இந்த 405 பேரில் என்னுடைய கருத்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் தான் 1000 வாக்குக்கு மேல் எடுக்கக்கூடியவர்கள். மற்றவர்கள் எல்லாம் அதிலும் விட குறைந்த வாக்குகளை தான் எடுக்கப் போகிறார்கள். ஆனால் வன்னி தேர்தல் தொகுதியை பொறுத்தவரையில் குறைந்தது ஒரு 20,000 வாக்குகளை பெறக்கூடிய ஒருவர் தான் அங்கு பாராளுமன்ற உறுப்பினராக வர முடியும். ஆனால் இந்த 390 பேரும் ஒவ்வொரு தரம் 50 வாக்கு எடுத்தாலே கிட்டத்தட்ட 18-19,000 வாக்கு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தமிழ் வாக்குகள் பெரும்பாலும் வெளியில் போயிடும். அப்படி ஒரு 18,000 வாக்கு வெளியில் போவதாக இருந்தால் நாங்கள் ஒரு பாராளுமன்ற ஆசனத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. அந்த வகையில் தான், அதை நோக்கமாக கொண்டுதான் இந்த பெருந்தொகையான வேட்பாளர்களை வன்னி தேர்தல் தொகுதியிலே இந்த முறை இறக்கியிருக்கிறார்கள். இருந்தாலும் மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் என்று நான் பார்க்குறேன். நிச்சயமாக அவர்கள் சரியான முடிவை எடுத்து எங்களுடைய வன்னி தேர்தல் தொகுதியிலே இருக்கின்ற இன விகிதாசாரத்துக்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய தமிழ் பேசுகின்றவர்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவாக செய்யப்படுவார்கள் என்றதான் நான் பார்க்குறேன். ஆனால் கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது இந்த முறை தேர்தலில் உங்களுக்கு தமிழரசு கட்சிக்கு, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு பெரிய சவால் இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த காலங்களில் அந்த மாகாணத்தின் பொறுப்பு உங்களிடம் இருந்தது. அந்த மாகாணத்தின் பிரதம முதலமைச்சராக இருந்தவர் இப்போது உங்களுக்கு எதிராக, உங்களது கட்சிக்கு எதிராக போட்டியிடுகின்றார். எனவே
நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த பிரதிபலன் இந்த முறை சரியாக கிட்டுமா, அல்லது அந்த சவாலை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? கௌரவ முன்னாள் முதலமைச்சர் சிவி விக்னேஸ்வரன் ஐயா தலைமையிலான அந்த கட்சி வன்னியிலே எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் என்று நான் கருதவில்லை. முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் அவர் தன்னுடைய முதலமைச்சர் காலத்திலே மக்களுக்கு நிறைய சேவைகளை வழங்கி ஒரு நன்மதிப்பை பெற்றவராக இல்லை என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையில் முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே போட்டியிடுகின்ற மீன் சின்னத்திலே போட்டியிடுகின்றவர்கள் எங்களுக்கு ஒரு பாரிய சவாலாக வன்னி தேர்தல் தொகுதியிலே இருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே நாங்கள் அவர்களை ஒரு பெரிய சவாலாக கருதவில்லை. ஆகவே நாங்கள் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வீட்டு சின்னத்திலே போட்டியிடுகின்ற நாங்கள் கடந்த காலங்களைப் போல நிறைவான ஆசனங்களை பெறுவோம் என்று என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் கடந்த முதலமைச்சரை தெரிவு செய்து முன்னாள் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஒருவரை நீங்கள் கொண்டு வந்த போது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. எனவே அதற்கு பிறகு அந்த எதிர்பார்ப்பு ஒன்றும் நிறைவேறவில்லை உங்களது கூற்றுப்படி பார்த்தால். இப்போது புதிய பாராளுமன்றத்திற்கு நீங்கள் உறுப்பினர்களை தருமாறு கூட்டமைப்பு கேட்கும்போது ஏற்கனவே நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட ஒருவரே சேவை செய்யவில்லையே, நீங்கள் புதிய ஆட்களை கொண்டு செல்லும் போது அவர்களிடம் எப்படி ஒரு சேவை நடக்கும் என்ற ஒரு ஐயப்பாடு மக்கள் மனதில் எழும்பாதா? இல்லை, அப்படியான ஒரு ஐயப்பாடு எழுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் சிவி விக்னேஸ்வரன் அவர்களை முதலமைச்சராக கொண்டு வந்த போது அந்த சூழல் வித்தியாசமாக இருந்தது. ஏனென்றால் அந்த நேரத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி காலம் இருந்தது. வடகிழக்கு மாகாணங்களில் யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதி. அங்கு மிகவும் நெருக்குதலான அடக்குமுறையான ஒரு ஆட்சி முறை இருந்ததாக மக்கள் அந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் சட்டம் தெரிந்தவர், ஒரு நீதியரசர், கொழும்பிலே சிங்கள மக்களோடு மிகவும் நெருக்கமாக அந்யோன்யமாக பழகியவர், வாழ்ந்தவர். அந்த வகையில் அவர் 3 மொழிகளிலும் புலமை பெற்றவர் என்ற ஒரு காரணத்தினாலே தான் அவர் ஒரு முதலமைச்சராக கொண்டு வரப்பட்டார். கொண்டு வந்த போது மக்கள் அவரை நிச்சயமாக நம்பினார்கள். அவருக்கு பெருந்தொகையான வாக்குகள், ஒவ்வொரு வேட்பாளரும் யாழ் மாவட்டத்திலே போட்டியிட்டவர்கள் தனக்கொரு வாக்கும் சிவி விக்னேஸ்வரன் அவர்களுக்கு ஒரு வாக்கையும் அளிக்க சொல்லித்தான் எல்லாரும் தேர்தல் களத்திலே அவருக்காக வாக்கு கேட்டார்கள். அந்த வகையில் தான் அவர் பெருந்தொகையான வாக்குகளை பெற்று அங்கு முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஆனால் ஒரு யுத்தம் 30 வருஷம் யுத்தம் நடந்த ஒரு பிரதேசம், அந்த பிரதேசத்திலே அந்த மக்களுக்கு இருக்கிற தேவைகள், பிரச்சனைகள் மிகவும் அதிகம். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இது ஒரு சாதாரண மாகாண சபையாக எங்களுடைய மக்கள் நினைக்கவில்லை, அது ஒரு அரசாங்கமாகத்தான் மக்கள் நினைத்தார்கள். அந்த வகையில் மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. அதே நேரத்தில் அவர் நிறைவேற்றாமைக்குரிய காரணம் அவருடைய தனிப்பட்ட அந்த கொள்ளளவு அல்ல, அவற்ற கெப்பாசிட்டி என்பதை மக்கள் நிச்சயமாக புரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அவர் பல இடங்களிலே காலையில் ஒரு பேச்சு, மாலையில் ஒரு பேச்சு என்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. ஆனபடியினால நான் நினைக்கின்றேன், இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வேட்பாளர்களாக வன்னிக்களத்திலே இருக்கின்றவர்களில் நாங்கள் ஒரு சிலர் தான் புதியவர்கள். மற்றவர்கள் ஒரு முறையேனும் பாராளுமன்றத்தில் இருந்து தங்களுடைய சேவையை அந்த மக்களுக்கு வழங்கியவர்கள். இப்போ என்னை பொறுத்தவரையில் நான் சுகாதார அமைச்சராக இருந்த காலத்திலே எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே ஒரு பாரிய சுகாதார புரட்சியை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். அதில் எங்களுடைய வன்னி மாவட்டங்களும் நிறைவாகவே பயனடைந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மாகாண சபைக்கு மத்திய அரசிலிருந்து வந்த நிதி பெருமளவில் திருப்பி செலவழிக்கப்படாமல் மத்திய அரசுக்கே அனுப்பப்படும் ஒரு பரிதாப நிலையும் ஏற்பட்டதல்லவா? இல்லை, அதில் நான் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. என்று சொன்னால் என்னுடைய அமைச்சை பொறுத்தவரையில் 1% நாங்கள் திருப்பி அனுப்பவில்லை. ஆனால் ஒரு பிரச்சனை நிர்வாகம் செய்யும் போது எங்களுக்கு இருந்தது என்னென்னு சொன்னால், பட்ஜெட் ஒன்றில் மாகாண சபைக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி இவ்வளவு மில்லியன்கள் என்று இருக்கின்றது. ஆனால் அது ஒரு ஒதுக்கீடாக இருக்கிறதை ஒழிய பணமாக மாகாண சபைக்கு அது விடுவிக்கப்படும் காலம் பெரும்பாலும் 5ஆம் 6ஆம் மாதங்களிலே தான் அந்த பணம் மாகாண சபைக்கு விடுவிக்கப்படுகிறது. ஆகவே எங்களுடைய அபிவிருத்தி செயற்பாடுகளை தொடங்குகின்ற காலம் பிந்தி போகிறபடியினால அந்த குறிப்பிட்ட வருடத்துக்குள் அந்த நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த மாகாண திரைசேரியிலே இருந்து அடுத்த வருட ஆரம்பத்திலே
ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அது முற்றுமுழுதாக பயன்படுத்தப்பட்டது தான் உண்மை. ஆனால் பத்திரிகைகளிலே பெரும்பாலான விமர்சனம் இருந்தது என்னென்னு சொன்னால், இந்த மாகாண சபையிலே 8ஆம் மாதம் 9ஆம் மாதத்தில் இருந்த ப்ரோக்ரஸ் கிட்டத்தட்ட ஒரு 50% இருக்கிறது. டிசம்பரில் வரும்போது 99% இருக்கிறது. இது எப்படி சாத்தியமாகும் என்று. ஆனபடியினால் இந்த பணம் பிந்தி செலவழிக்கப்பட ஆரம்பித்தாலும் வேலை திட்டங்கள் முதலே முடிந்தபடியினால் இறுதி நேரத்திலே இந்த பணம் முழுக்க செட்டில் பண்ணப்படுகிறது. ஆகவே இந்த நிதி திருப்பி அனுப்பப்பட்டது என்பது ஒரு அப்பட்டமான பொய்ப்பிராச்சாரமாக தான் நான் பார்க்குறேன். அப்படி பெரிய அளவில் நிதி திரும்பி மத்திய அரசாங்கத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய. அப்படியானால் சிபி விக்னேஸ்வரன் தனது பதவிக்காலத்தில் நல்லபடியாக சேவையாற்றியிருக்கிறார். இல்லை, நாங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் என்பது என்னன்னு சொன்னால், ஒரு நீண்டகால யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் என்பது நிச்சயமாக மத்திய அரசாங்கம் தருகின்ற பணத்தை பாக்கெட் மணி செலவழித்த மாதிரி அதை செலவழித்து போட்டு நான் தந்த காசு எல்லாத்தையும் செலவழித்து போட்டேன் என்று சொல்கிறதில்லை அங்கத்திய நிர்வாகத்தினுடைய அல்ல அரசியல் தலைமையினுடைய வேலை என்று நான் நினைக்கின்றேன். அரசாங்கம் மத்திய அரசால் விடுவிக்கப்படுகின்ற பணம் எங்களுக்கு மிகவும் சிறிய அளவு பணம். ஆனால் எங்களுடைய மக்களுக்கு இருக்கின்ற தேவை மிக அதிகமானது. ஆகவே நாங்கள் முன்னாள் முதலமைச்சரிடம் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், மத்திய அரசால் விடுவிக்கப்படுகின்ற பணம் முழுமையாக மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களிலே செலவழிக்கப்படுகின்ற அதே வேளையிலே அந்த சொற்ப நிதியை வைத்துக்கொண்டு நாங்கள் மக்களுடைய முழு தேவைகளையும் நிறைவேற்றிவிட முடியாது. ஆகவே நாங்கள் புலம்பெயர் எங்களுடைய உறவுகளிடமிருந்தும் சர்வதேச அமைப்புகளிடமிருந்தும் வெவ்வேறு நிதி நிறுவனங்களிடமிருந்தும் வெவ்வேறு நாடுகளிலிருந்தும் எங்களுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையிலே திட்ட முன்மொழிவுகளை தயாரித்து அதன் அடிப்படையில் பணத்தை பெற்றுக்கொண்டு பல வேலை திட்டங்களை எங்களுடைய மக்களுக்கு செய்திருக்கலாம். அதை நாங்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய அவர் வைத்திருந்த கிட்டத்தட்ட 16-17 திணைக்களங்களிலே இவை சரியாக உருப்படியாக நடைபெறவில்லை. ஆனபடியினால தான் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் பல வேலை திட்டங்கள் செய்ய வேண்டிய ஒரு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு ஒரு சரியான தலைமைத்துவத்தை இந்த மாகாண சபைக்கு வழங்கவில்லை என்றதான் எங்கள் எல்லோருடைய ஆதங்கமாக இருக்கிறது. ஆமாம், நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். தொலைபேசி இலக்கத்தை அறிவித்துவிட்டு நாங்கள் உரையாடுவோம். 0112774423 0112774422. நாங்கள் நுவரெலியா மாவட்டத்திற்கு அடுத்த கேள்வியை திருப்போம். பிரதீபன், அங்கே நுவரெலியா மாவட்டத்திலும் இதே போன்ற ஒரு நிலைவுதான். நிறைய சுயேட்சை குழுக்கள், நிறைய அரசியல் கட்சிகள், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கூட தனியாகவும் சுதந்திர கட்சி தனியாக போட்டு, ஏன் அங்குள்ள நிலைமை எப்படி இருக்கின்றது? உண்மையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பார்ப்பதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு நாங்கள் பார்க்கலாம் 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை தோல்வியடைய செய்வதற்காக சர்வதேச ரீதியில் பல அரசு சார்பற்ற அமைப்புகள், சிவில் அமைப்புகள் பல்வேறு கோணங்களில் பல இடங்களில் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து சிறுபான்மை மக்களது வாக்குகளை திசை திருப்பி கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை தோல்வியடைய செய்திருந்தார்கள். இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இதே போன்ற ஒரு நிலைதான் மீண்டும் உருவாகி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த நல்லாட்சி காலத்தில் 2015ஆம் ஆண்டு தேர்தலில் சிவில் அமைப்புகள் இதே போன்று பல்வேறு அரசு சார்பற்ற அமைப்புகள் இணைந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய வெற்றியை தோல்வியடைய செய்த அந்த சூழ்ச்சிகரமான செயற்பாடு மீண்டும் மலையகத்துக்குள் உருவெடுத்திருக்கின்றது. இதற்கு அடுத்தபடியாகத்தான் இப்பொழுது பல சுயேட்சை குழுக்களை அவர் களத்திலே இறக்கியிருக்கின்றார். இதற்கு ஒரு பிரதான காரணம் என்னவென்று சொன்னால், ஜனாதிபதி தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் கடைசியாக நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தோல்வியடைந்திருந்தது. ஆனால் இப்பொழுது அதில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், 2015ஆம் ஆண்டு ஆட்சியில் இருந்த பிரதமர், குறிப்பாக நாங்கள் ஜனாதிபதியை குற்றம் சுமட்ட முடியாது. ஏனென்று சொன்னால், ஜனாதிபதி அவர்களை வைத்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பல்வேறு கபட நாடகங்களை ஆடி தமிழ் மக்களை
ஏமாற்றியதினால் இப்பொழுது தமிழ் மக்கள் மத்தியிலே பல்வேறு ஒரு விழிப்புணர்வு செயற்பாடு அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையை பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நுவரெலியா மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகிறது. அதிக ஆசனங்களை நாங்கள் நுவரெலியா மாவட்டத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த வாக்குகளை எவ்வாறு சிதைவடைய செய்யலாம் என்பதற்காக ஒரு யுத்தியை கையாளுகின்றார்கள் இந்த சிவில் அமைப்புகள். திரும்பவும் இந்த சிவில் அமைப்புகள் இப்பொழுது மீண்டும் மலையகத்துக்குள் வந்து பல்வேறு சுயேட்சை குழுக்களை களத்தில் விட்டிருக்கின்றார்கள். இங்கே சசிகுமார் ராகலையிலிருந்து எங்களது வசந்தம் தொலைக்காட்சி முகநூலில் ஒரு கேள்வியை கேட்கின்றார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நீண்ட காலமாக இந்த ஆட்சிக்கு ஒரு ஆதரவை வழங்கி வருகின்றது. அந்த சமயத்தில் நீங்கள் சதாசிவம், பிரபாகரன் போன்ற ஆட்கள் அங்கே போட்டியிடும் போது வாக்குகள் பிரிவடைந்து உறுப்பினர் தெரிவியை பாதிக்காதா என்று ஒருவர் கேட்கின்றார். அங்கு கேட்கின்றவர் என்று சொன்னால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரு பங்காளி கட்சியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் உள்வாங்கி இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது பங்காளி கட்சிகள் வருகின்ற பொழுது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்பது ஒரு தமிழ் மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் பிரதிநிதிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு கட்சி. அந்த அடிப்படையில் கட்சியிலே தமிழ் பிரதிநிதித்துவத்தை நேரடியாக பெற்றுக்கொள்ளும் பங்காளி கட்சிகள் ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும் தான். அந்த ஒத்துழைப்பின் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது நேரடியாக தமிழ் பிரதிநிதித்துவத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொள்ள வேண்டும், மக்களுடைய எதிர்பார்ப்பு அவ்வாறாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் நேரடியாக தமிழ் வேட்பாளர்கள் 3 இந்த தேர்தல் களத்திலே இருக்கின்றோம். அங்கே முக்கியமான பிரச்சனை இந்த தோட்ட தொழிலாளர்களுக்குரிய சம்பள பிரச்சனை. உங்களது பார்வையில் அதற்கான தீர்வு உங்களது கொள்கை திட்டத்தில் இருக்கின்றதா? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஆமாம், இந்த சம்பள விடயத்துக்கு முன்பதாக நான் முன்பு கூறிய அந்த விடயத்தில் ஒரு விடயத்தை விட்டுவிட்டேன். நீங்கள் கூறிய ஒரு கருத்தையும் பார்த்துவிட்டு நீங்கள் தொடர்ந்து உரையாடலாம். இன்று மலையகத்தில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் கூறுகின்றார்கள், நான் வீடு கட்டி தருகின்றேன், கடந்த காலங்களிலே இத்தனை வீடுகள் கட்டப்பட்டது என்று சொல்லி. மலையகத்திலே வீடுகள் கட்டுவதன் மூலம் மலையக பெருந்தோட்ட மக்களது அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டதா என்பதை நாங்கள் சிந்தித்தாக வேண்டும். அதோடு பெருந்தோட்ட மக்களுக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை பெற்றுத் தருகிறோம் என்று தொடர்ச்சியாக கூறி வருகின்றார்கள். இதையே ஒவ்வொரு வேட்பாளர்களும் இப்பொழுது கட்சி மேடைகளிலே கூறுகின்றார்கள். தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு மட்டுமா இப்பொழுது பிரச்சனையாக இருக்கின்றது? அவர்களுக்கு எவ்வளவு உரிமை சார்ந்த பிரச்சனைகள் இங்கு மலையகத்திலே காணப்படுகின்றது? ஆமாம், நீங்கள் தொடர்ந்து உரையாடலாம். உண்மையில் இவ்வாறு இந்த சுயேட்சை குழுக்களை சில பெரும்பான்மை இனத்தவரும், அதாவது தமிழ் பிரதிநிதித்துவத்தை இல்லாதொழிப்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு எதிராக செயற்படுகின்ற பெரும்பான்மை சக்திகளும் அது மட்டுமல்லாமல் இந்த சிவில் அமைப்புகளும் நுவரெலியா மாவட்டம் 3/2 பெரும்பான்மையை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் ஒரு முக்கிய மாவட்டமாக இப்பொழுது கணிப்பில் இருக்கின்றது. இதை சீர்குலைவு செய்வதற்காகவே இவர்கள் இவ்வாறு சுயேட்சை குழுக்களை களத்தில் இறக்கி கிட்டத்தட்ட 275 வேட்பாளர்கள் 8 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு நுவரெலியா மாவட்டத்திலே போட்டியிடுகின்றார்கள். இதில் பார்க்கின்ற பொழுது சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வேட்பாளர்கள் அடிப்படையில் கிட்டத்தட்ட 240க்கும் மேற்பட்ட தமிழ் வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான ஒரு நிலையில் தமிழ் மக்களது வாக்குகள் சிதைவடைந்து செல்கின்ற பட்சத்தில் உண்மையில் சுயேட்சை குழுக்களினால் ஒரு ஆசனமேனும் பெற்றுக்கொள்ள முடியாது. 1000க்கு குறைந்த வாக்குகளை இந்த சுயாதீன குழுக்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த மக்களுடைய தமிழ் மக்களது வாக்குகளை சிதைவடைய செய்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசனங்களை தொகையை குறைத்து 3/2 பெரும்பான்மை பெற்றுக்கொள்வதில் ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்காக செயற்படுகின்றார்கள். எனவே நுவரெலியாவில் இருக்கின்ற எங்கள் மக்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இன்று இந்த சம்பள விடயம் தொடர்பாக நான் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றேன். ஏனென்று சொன்னால் நுவரெலியா மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் மலையகத்திலே போட்டியிடுகின்ற பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் அனைவரும் எல்லா அரசியல் மேடைகளும் தெரிவிக்கின்ற ஒரே விடயம் இந்த 1000 ரூபாய் சம்பள விடயம். மலையகத்திற்கு இந்த 1000 ரூபாய் சம்பளம் விடயம்தான் பிரச்சனையா? ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு தேர்தல்களும் இதை நடந்து முடிந்த ஒவ்வொரு தேர்தல் மேடைகளிலும், இந்த தேர்தல் மட்டுமல்ல, இதுக்கு ஜனாதிபதி தேர்தல், இதற்கு முன்பு நடைபெற்ற பல்வேறு தேர்தல் மேடைகளில் அவர்கள் கூறி வருகின்ற ஒரே ஒரு விடயம், தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு பெற்றுத் தருகிறோம் என்று சொல்லி. இந்த 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பும் வீட்டு பிரச்சனையும் மட்டுமல்ல மலையகத்துக்கு இருக்கின்ற பிரச்சனை. ஏன் மலையகத்திற்கு இப்பொழுது தேயிலை அழிந்து வருகின்றது. இதற்கு மாற்று சக்தியாக மலையகத்துக்கு நாங்கள் எண்ணத்தை உருவாக்கப் போகின்றோம். பிரதீபன், உங்களது கருத்துக்கள் நீங்கள் கூறலாம். ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்று காத்திருக்கின்றது நீண்ட நேரமாக. வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். யார் பேசுறீங்க? நான் டெல்டர் பதவியிலிருந்து சிவகுமார் பேசுறது. சொல்லுங்க சிவகுமார், உங்களோட கேள்வி கேட்கலாம். இந்த நுவரெலியா மாவட்டத்தில் போட்டிடுறாரு மொட்டிசினத்தில் அவரோட கொஞ்சம் பேசுறேன். நீங்க உங்களோட கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. இப்போ நீங்கள் கேள்விப்பீங்க சார், இந்த மலையக மக்களுக்கு வந்து சம்பள பிரச்சனை மட்டும் இல்லை, எதிர்ப்பு நிறைய இருக்கு. ஆமாம், உண்மைதான் சார்.
உங்களுக்கு முடிவு வந்து மோடி மாவட்டத்தில் நீங்கள் உங்களோட அந்த கட்சியில் இருந்து பார்லிமெண்ட்டுக்கு தெரிவு செஞ்சதுக்கு பிறகு சம்பளத்தை நிச்சயமா நீங்க கூட்டி கொடுப்பீங்களா சார்? அதாவது அதிகரித்து கொடுத்துருப்பீங்களா சார் சம்பளத்தை 1000 ரூபாய்? இல்லை, நிச்சயமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நுவரெலியா மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் ஏனைய சகல மாவட்டங்களிலும் வெற்றி பெற்று 3/2 பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளும். அவ்வாறு பெற்றுக்கொள்கின்ற பொழுது நிச்சயம் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு கிடைக்கும். எனக்கு மக்கள் நுவரெலியாவில் வாக்களித்து என்னை பார்லமெண்ட்டுக்கு தெரிவு செய்வார்களானால் எனது முதலாவது கோரிக்கையாக அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை பிரயோகித்து தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு உறுதியாக செயற்படுவேன். ஆமாம், நீங்கள் கூறிய கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து. ஆமாம், என்னென்று சொன்னால் இன்று மலையகத்தை பார்க்கின்ற பொழுது இந்த 1000 ரூபாவும் வீட்டு பிரச்சனையும் அல்ல, அங்கு பிரச்சனையாக இருக்கின்றது. அங்கு கல்வி நிலையிலே பாரிய வீழ்ச்சி காணப்படுகின்றது. ஏனைய மாவட்டங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நுவரெலியா மாவட்டத்தினுடைய கல்வி வீழ்ச்சி மிகவும் கல்வியினுடைய வளர்ச்சி மிகவும் வீழ்ச்சியாகவே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கின்ற சுகாதார நடைமுறைகள், தொழில் வாய்ப்பு, இதெல்லாம் பல்வேறு ஒரு சிக்கல்கள் இருக்கின்றன. இதை குறித்து எந்த ஒரு அரசியல் மேடைகளிலும் அங்கு காணக்கூடியதாக காணப்படவில்லை. எந்த அரசியல் மேடையில் யார் சென்றாலும் 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை தொழிலாளர்களுக்கு பெற்று தருகிறோம், உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கின்றோம், வீடு கட்டித் தருகின்றோம், இவ்வாறான வாக்குறுதிகளே அங்கு வழங்கப்படுகின்றது. எனவே என்னுடைய தீர்மானமாக இருக்கின்றது, பெருந்தோட்ட மக்களுக்கு வீடுகள் தேவை. அதே போல 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு மட்டும் தேவையல்ல, 1000 ரூபாவை கடந்தும் இந்த காலத்துக்கு ஏற்ற பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவருடைய சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் இந்த எங்களுடைய தொழிலாளர்களை அரசு துறை சார்ந்தவர்களாக அவர்களையும் தரம் உயர்த்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த லயன் அறைகளை மாற்றி வேறு ரீதியான ஒரு கிராமமயமான ஒரு சூழ்நிலை மலையகத்தில் உருவாக்க வேண்டும். இப்பொழுது எவ்வளவோ தேயிலை தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றது. அந்த மூடப்படுகின்ற தொழிற்சாலைகளை பாதுகாத்து அதனுள் தொழில்நுட்ப நிலையங்களை உருவாக்கி இந்த தோட்டத்திலே வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் கொழுந்து பறிப்பதை மட்டுமில்லாமல் அடுத்து வருகின்றவர்கள் தொழில்நுட்ப ரீதியான பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுப்பதான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. அதன் அடுத்தபடியாக மலையகத்திற்கு, குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்துக்கு பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட வேண்டும். எனவே இதற்கு அடுத்தபடியாக இன்று வைத்தியசாலைகள் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியசாலைகள் தரமில்லாத ஒரு நிலையை காணப்படுகிறது. நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் கண்டி, பேராதனை, கொழும்பு போன்ற பிரதான வைத்தியசாலைகளுக்கே இப்பொழுது சிகிச்சை பெறுவதற்காக சென்று வருகின்றார்கள். எனவே இது தொடர்பில் மலையகத்திலே எந்த அரசியல் தலைவர்களும் கதைப்பதில்லை. இவற்றையெல்லாம் நாங்கள் உணர்ந்து கொண்டு ஏனைய கொழும்பு, கண்டி மாவட்டங்களை போன்று அங்கிருக்கின்ற மக்கள் எந்த ரீதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது ஏனைய சுகாதார நடைமுறைகளாக இருக்கலாம், அவருடைய வாழ்வாதார செயற்பாடுகள் எவ்வாறு அபிவிருத்தி அடைந்திருக்கின்றது, இதே போன்று நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுடைய எதிர்கால நடைமுறைகள் மாற வேண்டும் என்பது என்னுடைய ஒரு நோக்காக இருக்கின்றது. எனவே அனைத்து மாவட்டங்களுக்கு நிகராக நுவரெலியா மாவட்டத்தை தரம் உயர்த்துவதே எங்களுடைய ஒரு பிரதான ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது. இலங்கையில் இருக்கின்ற மாவட்டங்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு சிக்கலுக்குரிய ஒரு மாவட்டமாக, குறிப்பாக சிறுபான்மை மக்கள், தமிழ் மக்கள் செறிந்து வாழ்கின்ற மாவட்டங்களில் நுவரெலியா மாவட்டத்தில் பல்வேறு சிக்கல்கள் காணப்படுகிறது. இவற்றை நாங்கள் உணர்ந்து எதிர்காலத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அமைச்சர், இராஜாங்க அமைச்சர்மார், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதே நீங்கள் கூறிய பல விடயங்களை அங்கு செய்திருக்கிறார்கள் அல்லவா? வீடமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகள். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே அவர்கள் வீடு கட்டினார்கள். நல்லாட்சி அரசாங்கத்தில் எதற்காக வீடு கட்டினார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் அங்கு அந்த வீடு கட்டுவதன் மூலம் கமிஷன் பெற்றுக்கொள்வதற்காகவே வீடுகள் கட்டப்பட்டது. ஏனென்று சொன்னால், மலையகத்திலே நல்லாட்சி அரசாங்கத்திலே கட்டப்பட்ட வீடொன்றுக்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபாய் வரை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அங்கு மலையகத்திலே கட்டப்பட்டிருக்கின்ற வீடுகள் பூர்த்தி செய்யப்படவில்லை. சில வீடுகளுக்கு மின்சாரம் இன்னும் வழங்கப்படவில்லை, சில வீடுகளுக்கு மலசல கூடங்கள் கட்டப்படவில்லை, அங்கு குடிநீர் வழங்கப்படவில்லை, அந்த வீடுகள் முழுமையாக பூரணப்படுத்தவில்லை. கிட்டத்தட்ட வழங்கப்பட்டுள்ள 11 லட்சம் நிதியை கொண்டு அங்கு செலவழிக்கப்பட்டிருக்கிறது 3-4 லட்சங்களே. உண்மையிலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒரு பக்கம் சேவை செய்திருக்கின்றார்கள் என்பதை கூறுவதை விட கட்டப்பட்ட வீடுகளிலே கமிஷன் தான் அங்கு பெறப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே வீடு கட்டினவர்கள் அவர்களுடைய கட்சி சார்ந்தவர்கள். அவர் எல்லாத்தையும் விட அந்த கட்சி சார்ந்த ஒருவருக்கு தன்னுடைய மனைவிக்கு ஒரு வீடு, ஒரு மனைவியாக இருந்தாலும் பரவாயில்லை, 2-3 மனைவிகளுக்கும் வேறு வேறு வீடுகளும், அவர்களுடைய எதிர்காலத்திலே வரப்போகின்ற வாரிசுகளுக்கும் வீடுகளும் இவ்வாறு கட்டப்பட்டிருக்கிறது. உண்மையிலே யாருக்கு வீடு வழங்க வேண்டுமோ அவர்களுக்கு அந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே வழங்கப்படவில்லை. தங்களது சொந்தக்காரர்களும் கட்சிக்காரர்களுக்குமே கட்சி பாகுபாடு அடிப்படையிலே வீடு கட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் கட்டப்பட்ட வீடுகளின் மூலம் மலையகத்திலே வீட்டு பிரச்சனைக்கான தீர்வு எட்டப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஆமாம், தொடர்ந்து நாங்கள் உரையாடுவோம். ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்று நீண்ட நேரம் காத்திருக்கின்றது. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? மகேந்திரன் கேட்குறேன். உங்களது கேள்வி கேளுங்க மகேந்திரன்.
அந்த லிங்கன் அவரோட தோழர் கைக்கணும். இவ்வளவு காலமா ஆளுங்கட்சியோட சேராத இந்த கட்சி உங்களது தொலைக்காட்சியின் சத்தத்தை சற்று குறைத்துவிட்டு பேசினால் தெளிவாக இருக்கும் மகேந்திரன். சாரி, ஹலோ. இவ்வளவு காலமாக ஆளுங்கட்சியோடு சேராத கட்சி இப்போது இந்த மக்களை திசை திருப்பி இப்ப ஆளுங்கட்சியோட சேர்றதுக்கு காரணம் என்ன? எந்த கட்சி? இப்போ நீங்க தொடர்ந்து இவ்வளவு காலமா எங்களை சொன்னீங்க, நாங்கள் இதை உங்களோட கட்சியோட சேர மாட்டோம் என்று. இப்போது இல்லை, உங்களோட கேள்வி தெளிவில்லாமல் இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போது இருக்கின்ற ஆளுங்கட்சியோடு எப்பவும் சேரவில்லை, சேரப்போகிறோம் என்று சொல்லவும் இல்லை. இல்லையா? அப்ப இதுக்கு முதல் நீங்கள் அப்படி சொல்லி இல்லை, நீங்கள் தவறாக புரிந்திருக்கிறீர்கள் நினைக்கிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆளுங்கட்சியினுடைய ஒரு பங்காளியும் இல்லை. அதே வேளையில் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆளுங்கட்சியிலே சேரப்போகிறோம் என்று சொல்லவும் இல்லை. நினைக்கிறேன் நீங்கள் தவறாக புரிந்து பேசுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். முகநூலில் இங்கே ஒரு கேள்வி வந்திருக்கிறது. நிரோஷ் சோமசுந்தரம் கேட்கின்றார், சிவசக்தி ஆனந்தன் கூட்டமைப்பிலிருந்து விலகும்போது கூட்டமைப்புக்குள் இருக்கும் ஊழல் செயற்பாடுகள் தான் காரணம் என்று கூறியிருந்தார். அதன் உண்மைத்தன்மை என்ன என்று கேட்கின்றார். இந்த சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறியதுக்கு என்ன ஊழல் என்று அவர் சொல்லல, இதுவரையில் ஊழல் தான் காரணம் என்று சொல்லியிருக்கிறார் என்று முகநூலில் போட்டிருந்தாலும், சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் வெளியேறுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அவருடைய ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியுடைய தலைவர் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தோல்வியடைந்திருந்தார். ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் சார்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே போட்டியிட்ட சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் அந்த தேர்தலிலே வெற்றி பெற்றிருந்தார், வன்னி தேர்தல் தொகுதியிலே. ஆகவே அவர்கள் அந்த நேரத்திலே அவர் அந்த கட்சியினுடைய தலைவருக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை கேட்டிருந்தார்கள், அது கொடுக்கப்படவில்லை. அதற்கு பின்னரான காலப்பகுதியிலே பல உள்ளக முரண்பாடுகள் அவருக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஏனைய தலைவர்களோடு ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் தான் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகி இருந்தாலே ஒழிய, அவர் நான் இதுவரையில் கேள்விப்படவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளுக்கு ஏதாவது ஒரு ஊழல் நடவடிக்கை இருக்கிறதன் காரணத்தினாலே தான் வெளியேறுவதாக அவர் சொன்னதாக நான் கேள்விப்படவில்லை. கடந்த இந்த தேர்தல் வேட்பு மனுக்களை தெரிவு செய்யும் போது ஆசன பங்கீடுகளில் ஒரு பெரிய குழப்பமே வந்தது. சில நேரங்களில் ஒரு சிலரை மட்டக்களப்பில் கூட நீங்கள் சிலரை நியமித்தீர்கள், இறுதி நேரம் அவரை அகற்றினீர்கள். ஏன் இந்த முரண்பாடு? கூட்டமைப்புக்குள் இந்த முரண்பாடு நீண்ட காலமாக பங்காளி கட்சிகளுடன் இருந்து வருகின்றது, ஏன்? இல்லை, இப்போ கூட்டமைப்பில் மாத்திரமல்ல, இந்த ஒரு கூட்டமைப்பாக ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்சிகள் போட்டியிடும்போது அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கட்சி சார்பாக அதிகூடிய எண்ணிக்கையானவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது சம்பந்தமாகத்தான் சிந்திக்கிறார்கள். அந்த வகையில் கூட்டமைப்புக்குள்ளே இருக்கின்ற பங்காளி கட்சிகள் கூட தாங்கள் அதிக ஆசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக கட்சிக்குள்ளுக்கு அவர்கள் நிச்சயமாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் சாதகமாகத்தான் முடிவடைந்திருக்கிறது. ஆனால் ஒரு சில வேட்பாளர்கள் நீங்கள் சொன்னதைப் போல கூட்டமைப்பினுடைய வேட்பாளர்கள் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே அவர்களை நியமிக்கும் போது அந்த நியமனம் தொடர்பாக கட்சிக்குள்ளுக்கு பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருந்தது. இவர் கட்சிக்கு புதியவர் அல்லது அவர் ஒரு மக்களுக்கு அறிமுகம் இல்லாதவர், ஏற்கனவே அரசியல் ரீதியாக மக்கள் மத்தியிலே செயற்படாதவர், இப்படியான பல காரணங்கள் இருந்தது. ஆனால் அவர்களை கொண்டு வருவதற்கு என்னென்ன முக்கியமான காரணங்களும் இருக்கின்றது. தற்போதைய சூழ்நிலையிலே தமிழ் மக்களுக்கு தேவையான புத்திஜீவிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஊடாக மக்கள் முன் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பலர் மத்தியிலே இருந்தது. ஆகவே தான் இந்த எண்ணங்களை அடிப்படையாக வைத்து புதியவர்களை கட்சிக்குள்ளுக்கு கொண்டு வரும்போது நிச்சயமாக சில குழப்பங்கள் ஏற்பட்டது உண்மை. ஆனால் இந்த ஆசன பங்கீடு என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருக்கின்ற 3 பங்காளி கட்சிகளும் அவர்கள் தங்களுக்குள்ளுக்கு பேசி அதை ஒரு தீர்மானமாக எடுத்துக்கொண்டு தான் இந்த வேட்பாளர் நியமனத்திலே அவர்கள் இறங்கினார்கள். ஆகவே இது ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு உள்ளுக்கு மாத்திரமில்லை, பல்வேறு கட்சிகள் நிச்சயமாக ஆளுங்கட்சி கூட தங்களுக்குள்ளுக்கு இந்த முரண்பாடுகள் ஏற்பட்டதால் தான் சில இடங்களிலே பொதுஜன பெரமுனவாகவும் அதே பொதுஜன பெரமுனையில் உள்ள
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சில மாவட்டங்களிலே தனியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக போட்டியிடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் எதிர்பார்த்த அந்த ஆசனங்கள் கிடைக்கவில்லை என்பதற்காக. ஆகவே இது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளுக்கு மாத்திரமில்லை, இலங்கையிலே இந்த கூட்டமைப்புகள் உருவாக்கப்படும் போது தங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்காக கூடிய அளவு ஆசனங்களை பெற வேணுமென்ற சிந்தனை போட்டி எல்லா கட்சிகளுக்கும் இருக்கின்றது. அதுதான் புத்திஜீவிகள் என்று நீங்கள் கூறும்போது அதில் ஆண்கள் மட்டும்தான் இருக்கின்றனர். பெண்கள் இம்முறை கூட்டமைப்பில் இடப்பட்ட பெயர்கள் கூட வெட்டப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் திருமதி ரவிராஜ் அவர்கள் போட்டியிட்டார். ஆனால் ஏனைய இடங்களை பார்க்கும்போது அந்த முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை. இல்லை, நீங்கள் யாழ் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் சார்பாக திருமதி ரவிராஜ் அவர்கள் போட்டியிடுகின்றார். வன்னியிலே திருமதி சாந்தி சுரேஷ்கந்தராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார். நான் புத்திஜீவி என்று குறிப்பிட்ட ஒரு வேட்பாளரை மட்டக்களப்பிலே அவர்கள் போட்டியிடுவதற்காக தீர்மானித்த போது நான் ஏற்கனவே சொன்ன பல காரணங்களை கூறி அந்த வேட்பாளரை நிறுத்துவது ஒரு சிக்கலான காரியமாக இருந்தது. ஆகவே எங்களுடைய கொழும்பில் கூட மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர்கள் போட்டியிடுவதாக இருந்தது. ஆனால் அவர்கள் மக்கள் மத்தியிலே தெரியாதவர்கள், அல்லது அவர்கள் யாழ்ப்பாணத்திலே வசிக்காதவர்கள், அல்லது அவர்கள் ஏற்கனவே கட்சி சார்பான அரசியல் செயற்பாடுகளிலே மக்கள் மத்தியில் ஈடுபடாதவர்கள் என்ற பல காரணங்கள் கட்சியினுடைய அங்கத்தவர்களால் கூறப்பட்டதன் நிமித்தம் அந்த வேட்புமனுக்கள் நிச்சயமாக அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. ஆனால் நான் நினைக்கின்றேன், குறைந்தது ஒரு வேட்பாளராயினும் பெண் வேட்பாளர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் போட்டியிட வேண்டும். பெண்களுக்கான அந்த உரிய ஆசன பங்கீட்டின் போது நிச்சயமாக பெண்களுக்கு குறைந்தது 25% அந்த பெண்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் ஆசன பங்கீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் நீங்கள் அந்த வெட்டப்பட்ட பெயர்களில் உள்ளவர்கள் மிகவும் திறமையானவர்கள். அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு பெயர்களை நிலைநாட்டியவர்கள். கொழும்பில் இருந்தவர்கள் என்று நீங்கள் சொல்லும்போது ஏற்கனவே நீங்கள் விக்னேஸ்வரனால் பட்ட அனுபவத்தை கூட கண்டு நினைத்து அப்படி செய்திருக்கலாம். ஆனால் அது ஒரு முறையற்ற செயல் அல்லவா? ஏனென்றால் முறையற்ற செயல் என்று நானும் அதை ஒத்துக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால், நாங்கள் பெண்கள் தொடர்பாக உங்களுக்கு தெரியும், தமிழர் சமுதாயத்திலே நாங்கள் நீண்ட காலமாக ஒரு யுத்தத்திலே அகப்பட்ட சமுதாயமாக இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய பெண்கள் பல வகையான துன்பங்களுக்கும் தேவைகளையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த பெண் சமுதாயம் எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே நிறைய பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், நிறைய குடும்பங்கள் இருக்கின்றது. நாங்கள் வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் வடமாகாணத்தில் கிட்டத்தட்ட 75,000க்கு மேற்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்கின்றது. ஆகவே பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள், அவர்களுடைய தேவைகள், அவர்கள் இந்த சமுதாயத்திலே வகிக்க வேண்டிய தலைமைத்துவ பண்புகளை கொண்டு வருவதற்கு இந்த பாராளுமன்றம், ஏனைய மாகாண சபை, உள்ளூராட்சி மன்றங்கள் போன்றவை முக்கியமானவை. அந்த வகையிலே தான் இந்த பெண் வேட்பாளர்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது ஒருவர் போட்டியிட வேண்டும் என்ற கருத்தை நான் முன்வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த ஆசன பங்கீட்டின் போது நீங்கள் கூறுகின்ற மாதிரியான சில கருத்துக்கள் அவர்கள் அதில் இருந்து வெளியேற்றப்பட்டது துரதிருஷ்டவசமானது என்று நான் நினைக்கின்றேன். ஜெயலன் அந்தோணிமுத்து என்பவர் வசந்தம் தொலைக்காட்சியின் இந்த தீர்வு நிகழ்ச்சியின் முகநூலில் கேள்வி ஒன்றை கேட்டிருக்கிறார். புளட் மற்றும் டெலோ கட்சிகள் தேர்தல் பிரசார மேடைகளில் சுமந்திரனை வெளிப்படையாகவே விமர்சிக்கின்றனர். இதை பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இல்லை, அந்த விமர்சனங்கள் ஆரோக்கியமான விமர்சனங்களாக இருந்தால் ஒரு ஜனநாயக ரீதியான நாட்டிலே விமர்சனங்களை முன்வைப்பதை நான் பிழை என்று சொல்லவில்லை. ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே பங்காளி கட்சிகள் அல்லது அந்த விமர்சனங்களை கட்சிக்குள் கலந்துரையாடாமல் ஒரு குடும்பமாக நாங்கள் அந்த விமர்சனங்களை ஆரோக்கியமாக கட்சிக்குள் கலந்துரையாடாமல் மக்கள் மத்தியிலே பொது வழியிலே அந்த விமர்சனங்களை முன்வைப்பது என்பது அது ஒரு நாகரிகமான செயற்பாடு இல்லை என்றதான் என்னுடைய கருத்து. ஆகவே இதை நாங்கள் இந்த விருப்பு வாக்கு முறை என்பது இவ்வாறான பல விமர்சனங்களை கொண்டு வருகிறது. ஏனென்றால் ஒரு கட்சிக்குள்ளுக்கே போட்டியிடுகின்றவர்கள் தனக்கு மேலே இருக்கிறவர் கீழ் நோக்கி போனால்தான் தான் அந்த இடத்தை பிடித்து கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனை இருக்கின்றது. ஆகவே இந்த விருப்பு வாக்கு முறை இல்லாமல் போகும் வரை, தொகுதி வாரியான ஒரு தேர்தல் முறை வரும் வரை சக வேட்பாளர்களை வசைபாடுவது அல்லது பொது வழியிலே விமர்சிப்பது என்பது ஒரு அருவருக்கத்தக்க நிகழ்வாக தொடர்ந்து இடம்பெறுகிறது. ஆகவே அதை நான் நிச்சயமாக வன்மையாக நான் அதை கண்டிக்கின்றேன். சாதாரணமாக அவர்கள் கட்சிக்குள்ளுக்கு தங்களுடைய
ஆரோக்கியமான விமர்சனங்களை முன்வைப்பதை இனிவரும் காலத்தில் அவர்கள் செய்ய வேண்டும். ஆமாம், பிரதீபன் அவர்களிடம் நாங்கள் சென்றுவிட்டு வருவோம். பிரதீபன், நீங்கள் ஒரு இளைஞர். மலையகத்தில் நீங்கள் உங்களது பார்வையில் காணும் மிக முக்கிய பிரச்சனை என்ன? நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் இந்த பிரச்சனை தான் தீர்க்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கருதும் பிரச்சனை என்ன? மலையகத்திலே பிரச்சனை என்பதற்கு முதலாவதாக இருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், மலையக மக்களுடைய ஒரு பிரதான சொத்தாக இருப்பது அவர்களுடைய வாக்குரிமை. அந்த முதலாவது வாக்குரிமையை அந்த மக்கள் நேர்த்தியாக பயன்படுத்த வேண்டும். அந்த வாக்குரிமையை அபகரிப்பதற்காக இப்பொழுது மலையகத்திலே பல்வேறு சூழ்ச்சிகள் கையாளப்பட்டு வருகின்றது. இந்த சூழ்ச்சிகள் கையாளப்பட்டு வருகின்றபடியினால் இந்த சூழ்ச்சிகளுக்குள் இந்த மக்கள் உள்வாங்கப்பட்டால் முதலிலே அவர்களுடைய உரிமை ரீதியிலே அவர் தங்களுடைய உரிமைகளை இழந்து விடுகின்றார். இவ்வாறு உரிமைகளை இழந்து விடுகின்ற பட்சத்தில் அவர்களுடைய எதிர்கால நடைமுறையை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியை உருவாக்குவதில் பல்வேறு சிக்கல்கள் உருவாகி இருக்கின்றது. இதே அடித்தளமாக கொண்டு நாங்கள் பார்க்கின்ற பொழுது மலையகத்திலே இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியிலே என்னுடைய எதிர்பார்ப்பும் மலையகத்திலே இப்பொழுது வருகின்ற இளைஞர்கள் இனி வருகின்ற காலங்களில் கொழுந்து பறிக்கின்ற தேயிலை தொழிலாளர்களாக உருவாகக்கூடாது என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த மக்கள் காலமாக நுவரெலியாவிலே வாழுகின்ற மக்கள் இந்த தேயிலை நம்பிதான் வாழுகின்றார்கள். இப்பொழுது தேயிலை நாளுக்கு நாள் அழிவடைந்து வருகின்றது. இந்த தேயிலையை நம்பி வாழுகின்ற இந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் இப்பொழுது பல்வேறு பொருளாதார பிரச்சனைக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள். மலையகத்திலே குறிப்பாக நுவரெலியாவிலே தேயிலை மட்டும்தான் பிரதான தொழிலாக இருக்க வேண்டுமா? ஏன் இப்பொழுது வருகின்ற இளைஞர்களை கொண்டு பல்வேறு தொழிற்சாலைகளை மலையகத்திலே உருவாக்கலாம். பல உற்பத்திகளை மலையகத்திலே உருவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றது. அதற்கான வளங்கள் இருக்கின்றது, இடங்கள் இருக்கின்றது. எனவே இவற்றை கொண்டு தேயிலைக்கு அப்பால் இந்த மலையகத்தில் இருக்கின்ற எங்களுடைய எதிர்கால இளைஞர் யுவதிகளுக்கு புதிய ரீதியான பல்வேறு தொழில் ரீதியான செயற்திட்டங்களை மலையகத்திலே முன்னெடுத்து இப்பொழுது பொருளாதார ரீதியிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய நுவரெலியா மாவட்ட மக்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதுதான் என்னுடைய ஒரு இலக்காக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது தேயிலையினுடைய துறை மலையகத்தை பொறுத்த மட்டிலே பாரிய அளவிலே வீழ்ச்சி கண்டிருக்கின்றது. எனவே இன்னும் 10-15 வருடங்கள் செல்லுகின்ற பொழுது தேயிலை முற்றுமுழுதாக இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது அதற்கு பின்னர் இந்த மக்கள் என்ன செய்ய போகின்றார்கள்? இந்த தொழிலாளர் வர்க்கத்திலே வருகின்றவர்கள் இதற்கு அடுத்தபடியாக அவருடைய எதிர்கால தீர்மானம் என்ன? இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏனைய மாவட்டங்கள் மீனவர்கள் இருக்கின்றார்கள். மீனவர்கள் அவர்கள் தொடர்ச்சியாக மீன்பிடி தொழிலை தொடர்ச்சியாக கொண்டு நடத்த முடியும். விவசாயத்தில் ஈடுபடுகிறவர்கள் விவசாய செயற்பாடுகளை தொடர்ச்சியாக அவர்களால் கொண்டு நடத்த முடியும். ஆனால் இந்த தேயிலையில் தங்கி வாழ்கின்றவர்கள் உலக சந்தையிலே தேயிலைக்கு பிரச்சனை, இப்பொழுது ஏதோ நல்ல விலை கிடைத்திருந்தாலும் கூட உலக சந்தையிலே தேயிலைக்கு பிரச்சனை காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது குத்தகைக்காக பெற்றிருக்கின்ற தேயிலை தோட்டங்களை தனியார் கம்பெனிகள் தேயிலை தோட்டத்தை கொண்டு நடத்த முடியாமல் ஒரு நிலைக்கு சென்றிருக்கின்றார்கள். அரசாங்கம் தேயிலை துறையை பொறுப்பேற்க முடியாமல் இருக்கின்றது. இப்பொழுது நிற்கதியாக போகின்றது எம் மக்கள். இதை குறித்து யாரும் பேசுவதில்லை. நாங்கள் கம்பெனிக்கு அழுத்தத்தை பிரயோகித்து 1000 ரூபாய் வாங்கி கொடுக்கின்றோம். ஆனால் கம்பெனிகள் கொடுப்பதற்காக முன்வரவில்லை. எங்களால் கொடுக்க முடியாது, இல்லாவிட்டால் அரசாங்கத்துக்கு தேயிலை தோட்டங்களை பொறுப்பேடுங்கள் என்று சொல்கின்றார். அரசாங்கம் தேயிலை தோட்டத்தை பொறுப்பேடுவதற்கு பயந்து நடுங்குகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த மக்களுக்கு எவ்வாறு பொருளாதார ரீதியிலே தீர்வு காண போகின்றோம் என்று, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வை காண வேண்டும் என்று சொன்னால் இந்த மலையகத்திலே தேயிலை துறைக்கு அப்பால் இந்த மக்களுக்கு பொருளாதார ரீதியிலே என்ன அடுத்த கட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கலாம் என்பதுதான் என்னுடைய பிரதான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது கௌரவ சிவராஜ் அவர்களே, இன்னும் ஒரு விடயத்தை என்னென்று சொன்னால், ஒரு தொலைபேசி விடயத்திலே சகோதரரை குறித்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதுக்கு ஒரு சின்ன பதிலை நான் கூறலாம் என்று இருக்கிறேன். மலையக அரசியலிருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது கேட்டிருந்தார், உங்களுடைய கட்சி அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குகிறது, கடந்த அரசாங்கத்துக்கும் ஆதரவு வழங்குகிறது, இந்த அரசாங்கத்துக்கும் ஆதரவு வழங்குகிறது என்று சொல்லி இதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மலையக பக்கத்திலிருந்து நானும் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய தமிழ் தேசிய உங்களுடைய கூட்டணியாக இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு மறைமுகமாக அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குறதா என்னால் காணக்கூடியதாக. ஏனென்று சொன்னால் கடந்த ரணில் விக்ரமசிங்க அவருடைய காலப்பகுதிகளிலே கௌரவ சுமந்திரன் அவர்களும் சம்பந்தன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்திலே அவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு இணைந்து ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை விடவும் மிகவும் சொகுசு ஒரு வீடொன்றையும் பெற்றுக்கொண்டார். சகல அரசாங்கத்திலிருந்து சகல வரப்பிரசாதங்களையும் பெற்றுக்கொண்டார். அதற்கு அடுத்தபடியாக சுமந்திரன் அவர்கள் அந்த ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அந்த நல்லாட்சி காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்க அவர்களை அந்த அரசாங்கத்தை இயக்குகின்ற ஒரு ரிமோட்டாக செயற்பட்டார்.
இப்போ எதிரணியாக மக்களுக்கு காட்சிப்படுத்தினாலும் கூட உண்மையில் அரசாங்கத்தோடு தான் மறைமுகமாக செயற்படும். அதுதான் அவர் உணர்ந்திருக்கின்றார் நினைக்கின்றேன் நண்பர் அவர்களே. அதே போன்று இப்பொழுது பார்க்கின்ற பொழுதும் இந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள், இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்ற மஹிந்த ராஜபக்ஷ அவர்களையும் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களையும் கடுமையாக விமர்சித்தவர்கள் சுமந்திரன் குழுவினர். ஏனென்று சொன்னால் தமிழர்களை கொன்று குவித்தவர், அவர் இனவாதி, இதெல்லாம் சொல்லி இருக்கின்ற பொழுது இப்பொழுது விவாதித்தவர் ஒரு பொட்டி பாம்பு போல் அடங்கி இந்த அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றார். இதை பார்க்கின்ற பொழுது அந்த மலேக ரீதியிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த வடகிழக்கில் இருக்கின்ற இந்த அரசியல் பிரதான தலைமைகள் இப்பொழுது காலத்துக்கு காலம் அரசாங்கத்திற்கு எதிராக செயற்பட்டாலும் கூட உள்ளக ரீதியாக அரசாங்கத்தோடு தொடர்பு வைத்தார். இதை தான் அந்த தொலைபேசியில் உரையாடிய அந்த நபர் இவரிடத்தில் கேள்வி எழுப்பியிருப்பார் என்பதை நான் உணர்ந்து கொள்கின்றேன். நானும் அந்த சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். பொதுவாக ஒரு விமர்சனம் உள்ளது. சுமந்திரன் மற்றும் மூத்த தலைவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி காலத்தில் அவர்களுடன் நெருங்கி பழகியிருந்தார்கள். ஆனால் தமிழர் பிரச்சனைக்கோ அல்லது வடக்கு கிழக்கின் அபிவிருத்திக்கோ பெரிய அளவில் எதுவும் நடக்கவில்லை என்ற ஒரு குறைபாடு மக்கள் மத்தியில் அந்த கேள்வி இருக்கின்றது. நீங்கள் பதிலை கூறலாம். இல்லை, இப்போ நண்பர் சொன்னது போல் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த நல்லாட்சி என்று சொல்லப்பட்ட அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக பல சந்தர்ப்பங்களில் செயற்பட்டதுன்றது வெளிப்படையானது. அதில் மறைக்கிறது கொண்டும் இல்லை. ஏனென்று சொன்னால் 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் வந்தபோது வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிராகத்தான் தங்களுடைய வாக்குகளை அளித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார். அதில் தமிழ் மக்களுடைய பங்களிப்பு மிகவும் காத்திரமானது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த யுத்தத்தை முடித்து வைத்த போது ஒரு போரிலே 2 தரப்பிலும் மக்கள் சண்டை பிடிப்பவர்கள் இறப்பது அது தவிர்க்க முடியாதது. ஆனால் இந்த இறுதி போரிலே பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள் என்பது நாங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு மாத்திரமில்லை, ஐநாவில் கூட அந்த குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அங்கு வைத்தியசாலைகள் தாக்கப்பட்டு பெருமளவான மக்கள் வைத்தியசாலைகள் காயம்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். அரசாங்கத்தாலே அறிவிக்கப்பட்ட பாதுகாப்பு வலயங்களுக்குள் தாக்குதல் நடத்தப்பட்டு பாதுகாப்பு தேடி போய் பாதுகாப்பு வலயங்களில் இருந்த மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். இறுதியிலே சரணாகதி அடைந்தவர்கள் இன்றும் காணாமல் போனவர்களாக இருக்கிறார்கள். அண்மையிலே அப்படி இராணுவ தளபதி சொல்லியிருந்தார், யாரும் தங்களிடம் வெள்ளை கொடியுடன் சரணாகதி அடையவில்லை என்று. ஆனால் இதுக்கு ஐநாவும் ஐசிஆர்சியும் சாட்சியாக இருக்கின்றது. அங்கு பலர் முன்னிலையில் வெள்ளை கொடியோடு சரணாகதி அடைந்தவர்கள் இன்றும் அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களது உறவினர்கள், இராணுவத்திடம் கையளித்தவர்கள் இறக்கவில்லை, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே இராணுவ தளபதியாக இருக்கின்றவர் சொல்கிறார், யாரும் எங்களிடம் சரணடையவில்லை என்று சொல்லுகிறார். இப்படியான பல வடுக்களை சுமந்திருக்கின்ற மக்கள் அந்த யுத்தத்திலே தங்களுடைய கண்ணுக்கு முன்னுக்கு தன்னுடைய குடும்பமே அழிக்கப்படுகின்றதை பார்த்த மக்கள் அந்த இறுதி யுத்தத்தை நடத்திய மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அந்த அரசாங்கத்தை நிச்சயமாக வெறுத்திருந்தார்கள். அதன் காரணத்தினால்தான் அந்த மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும், நாங்கள் சுதந்திரமாக சுவாசிக்க வேண்டும், எங்களுக்குரிய ஒரு தீர்வு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் அகற்றப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் நிச்சயமாக மிகவும் தாங்களாக சிந்தித்து அந்த முடிவை மக்கள் எடுத்திருந்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இறுதியிலே அதை சொன்னாலும் அந்த தீர்மானம் மக்களுடைய தீர்மானம். ஆகவே தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன நோக்கத்துக்காக மக்கள் அந்த நல்லாட்சி என்று சொல்லப்பட்ட அரசாங்கத்தை கொண்டு வந்தார்களோ அந்த அரசாங்கத்துக்கு பாதகம் ஏற்படும் போது அந்த அரசாங்கம் கவிழாமல் அல்ல அந்த அரசாங்கம் அகற்றப்படாமல் இருப்பதற்காக தங்களுடைய பக்கத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த மக்களுடைய பிரதிநிதியாக அந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு பல சந்தர்ப்பங்களிலே அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்து இந்த ஆட்சி கவிழ்ப்பிலே இருந்து பாதுகாத்தார்கள். அது உண்மை. இந்த முகநூலில் ஒரு கேள்வி இருக்கின்றது, நீங்கள் அதையும் கேட்டுவிட்டே அப்படியே தொடரலாம். சிவலோகநாதன் சிவதர்ஷன் என்பவர் கேட்கின்றார், வடக்கு மாகாண சுகாதார அமைச்சராக நீங்கள் இருந்தபோது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்தவர்களுக்காக என்ன செய்தீர்கள் என்று கேட்கின்றார். ஓகே, ஆகவே இந்த நண்பர் கேட்ட கேள்வியை முடித்துவிட்டு நான் அதுக்கு வரலாம். ஆகவே தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல சந்தர்ப்பங்களிலே இந்த நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்பட்ட அந்த அரசாங்கத்தை கவிழாமல் பாதுகாத்தார்கள். ஏனென்று சொன்னால்
எந்த அரசாங்கம் இருக்கக்கூடாதென்று ஒட்டுமொத்தமான தமிழ் மக்கள் விரும்பினார்களோ அந்த அரசாங்கம் மீண்டும் அந்த இடத்துக்கு வரக்கூடாது என்பது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், உங்களுக்கு தெரியும், இந்த யுத்தம் என்பது சும்மாக ஏற்பட்டதில்லை. தமிழ் மக்கள் அல்லது தமிழ் இளைஞர்கள் சும்மா போய் சாகணும் என்று சொல்லி இந்த யுத்தத்தை துவக்கவில்லை. தமிழர்கள் தங்களுடைய அரசியல் உரிமைக்காக அகிம்சை ரீதியிலே பல ஆண்டுகள் போராடி அது சரிவராத நிமித்தம் தொடர்ந்து ஆயுத ரீதியாக தமிழ் மக்கள் அடக்கி ஒடுக்கப்படும் போதுதான் இளைஞர்கள் வேறு வழி இல்லாமல் ஆயுத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்தார்கள். ஆகவே அங்கே தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியான உரிமை ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை யாரும் மறக்க முடியாது. ஆகவே என்ன காரணத்துக்காக இந்த யுத்தம் ஏற்பட்டு இவ்வளவு அழிவுகள், இவ்வளவு சொத்துழப்புகள், காணாமல் போதல், பல உயிரிழப்புகள், ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தமை எல்லாம் எங்களுடைய அரசியல் உரிமைகளாய் பெறுவதற்காக நடந்த ஒரு யுத்தம். ஆகவே அந்த யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியிலாவது தமிழ் மக்கள் இவ்வளவு இழப்புகளை சந்தித்த தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு வர வேண்டும் என்பது எங்கள் எல்லோருடைய விருப்பமாக இருந்தது. இந்த அரசியல் தீர்வு என்பது தமிழ் மக்களுக்கான தீர்வு மாத்திரமில்லை. இந்த இலங்கை ஒரு சுபீட்சமான நாடாக வளர வேண்டுமாக இருந்தால் இலங்கையிலே அமைதி வேண்டும். இலங்கையிலே அமைதி இல்லை என்று சொன்னால் இந்த நாடு ஒரு சுபீட்சமான நாடாக, இது ஒட்டுமொத்த 3 இன மக்களுக்கும் தேவையான ஒரு விஷயம் அமைதி. அந்த வகையிலே தான் 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வந்தபோது ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை தங்களுடைய தலைமையிலே இருக்கின்ற அரசாங்கம் கொடுப்போம், தமிழ் மக்களுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போம், தமிழர் பிரதேசங்களிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே குறிப்பாக அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்ற பல உறுதிமொழிகளை வழங்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் மக்கள் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருந்தார்கள். ஆகவே இந்த 2015ஆம் ஆண்டு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் தான் இலங்கையின் வரலாறிலே முதலாக இந்த பாராளுமன்றம் ஒரு அரசியலமைப்பு சபையாக மாற்றப்பட்டு இந்த எங்களுடைய இலங்கையினுடைய அரசியல் பிரச்சனையை தீர்வு காண்பதற்கான ஒரு புதிய அரசியல் ஜாப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாடு ஏற்படுத்தப்பட்டு அங்கு உபகுழுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு ஒரு டிராஃப்ட் ஒன்று வந்தது, எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அந்த டிராஃப்டை கொண்டு வந்து பாராளுமன்றத்திலே முன்வைக்கின்ற வேளையிலே தான் அந்த 52 நாள் குழப்பம் கூட கொண்டு வரப்பட்டது. அந்த அடிப்படையிலே தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த ஜனாதிபதியை கொண்டு வந்தோமோ அல்லது அவர் வருவதற்கு துணையாக இருந்தோமோ அந்த நோக்கம் என்பது தமிழர்களுக்கான அமைதியான ஒரு அரசியல் தீர்வு ஏற்பட வேணுமென்ற அந்த நோக்கம் குழம்பக்கூடாதென்ற நிபந்தனையின் அடிப்படையில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த நல்லாட்சி அரசாங்கம் என்ற சொல்லப்பட்ட அரசாங்கத்துக்கு தங்களுடைய ஆதரவுகளை வழங்கியிருந்தார்கள். ஆனால் நண்பர் குறிப்பிட்டது போல பெருமதிப்புக்குரிய சம்பந்தன் அவர்கள் இலங்கையினுடைய எதிர்க்கட்சி தலைவர். ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கான வாசஸ்தலத்தை கொடுப்பது இலங்கையிலே வழமையாக அந்த வாசஸ்தலம் கொடுக்கப்படுவது அது ஒரு சாதாரணமான விடயம். ஆனால் திருவாளர் சம்பந்தன் அவர்கள் இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக வந்து ஒரு அறை உள்ள ஒரு சிறிய வீட்டிலே அந்த போலீஸ் கிரவுண்டுக்கு பக்கத்தில் தான் எதிர்க்கட்சி தலைவராக வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நிமிடம் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது உங்களுக்காக. வணக்கம். 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 யார் பேசுறீங்க? கேள்வி நீங்கள் கேட்கலாம். நான் வவுனியா நிமால் ராஜ். கேளுங்க நிமால். ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிட ஒரு விசுவாசி நாங்கள். அது மாத்திரமல்ல, வடகிழக்கு மாகாணத்திலே மட்டுமல்ல வவுனியாவிலும் கூட வன்னி மாவட்டத்திலும் கூட ஒரு இந்திய வம்சாவளி வேட்பாளரை நிறுத்தவில்லை என்பது ஏன் என்பதை அவரிடம் விளக்கமாக கேட்டு சொல்லவும். நான் இந்த விஷயத்தை முடிச்சுட்டு அதுக்கு வரேன். ஆகவே இந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவராக அப்போது இருந்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்குரிய வீடு கொடுக்கப்படாமல் எதிர்க்கட்சி தலைவருடைய வாசஸ்தலத்திலே வேறு ஒருவர் வசித்த காரணத்தினாலே நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் அந்த ஒரு சிறிய ஒரு அறை வீட்டிலே இருந்து விட்டு தான் இந்த வீடு அரசாங்கத்தாலே திருத்தி அமைக்கப்பட்ட பின் அங்கு அவர்
போவதற்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. ஆனால் பத்திரிகைகளிலே எழுதப்பட்டது என்னென்னு சொன்னால் 4 கோடி ரூபாய் பெறுமதியான வீடு சம்பந்தன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு ஏதோ சொந்தமாக வழங்கின மாதிரி அந்த வீட்டை சொன்னார்கள். ஆகவே இந்த சொகுசு வீடு என்பது ஒவ்வொரு முறையும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட வீடு 2 வருடங்கள் காலதாமதமாகித்தான் அவருக்கு அந்த வீடு கொடுக்கப்பட்டது. இன்னொரு என்ன வசதிகள் செய்து என்றெல்லாம் சொன்னீங்கள். அண்மையில் எதிர்க்கட்சி தலைவராக திரு சம்பந்தன் அவர்கள் இருந்தபோது அவருக்கு வழங்கப்பட்ட அந்த பென்ஸ் கார், அவர் அந்த அவ்வளவு பதவி காலத்திலேயும் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கிறார் அந்த காரை. அது பத்திரிகைகளிலே நான் பார்த்திருந்தேன். ஆகவே ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் திருவாளர் மதிப்புக்குரிய சம்பந்தன் அவர்கள் இருந்தார். பத்திரிகைகளே பல விடயங்கள் எழுதப்படுகிறது. அதே மாதிரி சுமந்திரன் அவர்கள் சம்பந்தமாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். சுமந்திரன் இந்த அரசாங்கத்தை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்குனார் என்றதை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். நான் அப்படி நினைக்கவில்லை. சுமந்திரன் அவர்கள் ஒரு மிகவும் திறமையான சட்டவாதி. அவர் பல சந்தர்ப்பங்களிலே ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக ஜனநாயகத்துக்காக தன்னுடைய குரலை கொடுத்திருந்தார். அது சில வேளைகளே அந்த ஜனநாயகத்துக்கான அந்த குரல் சில பேரை காப்பாற்றி இருக்கின்றது. ஆனபடினாலே இது ஒரு நாங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் என்ற வகையிலே, யுத்தத்திலே அழிந்து கொண்டிருக்கின்ற சமுதாயம் என்ற வகையிலே, அடக்கி ஒடுக்கப்படுகின்ற ஒரு சமுதாயம் என்ற வகையிலே நாங்கள் எங்களுடைய உரிமைகளுக்காக செய்ய வேண்டிய பல விடயங்களை கடந்த ஆட்சி காலத்தில் செய்திருக்கிறோம். ஆனால் இந்த முறை நாங்கள் திரு சுமந்திரன் அவர்களாக இருக்கட்டும், ஏனையவர்களாக இருக்கட்டும், நாங்கள் மேடை பேச்சுக்காக அல்லது மக்களுடைய வாக்குகளை கொள்ளையடிக்கணும் என்பதற்காக யாரையும் விமர்சிப்பவர்கள் அல்ல. காரணங்கள் இல்லாமல் நாங்கள் அந்த விமர்சனங்களை செய்யவில்லை. ஆனால் இப்போது கூட சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் தேவை ஏற்பட்டால் 3/2 பெரும்பான்மை இந்த அரசாங்கத்துக்கு தேவையாக இருந்தால் வழங்குவோம் என்ற ஒரு இடத்தில் அவர் பேசியிருக்கிறார். அவர் சொன்ன விடயம் என்னென்று சொன்னால், இப்போது இருக்கின்ற ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களாக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், அல்லது இந்த கேபினெட்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், பலர் சொல்லுகின்றார்கள் எங்களுடைய நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் யாப்பு தேவை என்பதை இவர்களே சொல்லுகிறார்கள். நாங்களும் சொல்லுகின்றோம், இந்த நாட்டில் வாழுகின்ற சிறுபான்மை மக்களும் தங்களுடைய உரிமைகளை சமமாக பங்கிடக்கூடிய வகையிலே இந்த நாட்டினுடைய சம அந்தஸ்துள்ள பிரஜைகளாக நாங்களும் வாழ வேணுமாக இருந்தால் ஒப்பந்தங்கள் ஊடாக ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் பல ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு கிழித்தறியப்பட்ட வரலாறு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே ஒரு அரசியல் யாப்பின் ஊடாக சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதை நாங்களும் சொல்லுகின்றோம். அப்படியான ஒரு புதிய அரசியல் யாப்பு வர வேண்டும் என்றதை நாங்களும் வலியுறுத்துகின்றோம், அதற்காக செயற்படுகின்றோம். அந்த வகையிலே தான் அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வரும்போது அந்த புதிய அரசியல் யாப்பு இலங்கையிலே வாழுகின்ற சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பாதுகாத்து அவர்கள் சம அந்தஸ்து உள்ளவர்களாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த அரசியல் யாப்பினூடாக வருமாக இருந்தால், அப்படியான சந்தர்ப்பத்திலே 3/2 பெரும்பான்மை அதற்கு தடையாக இருந்தால் நாங்கள் அந்த 3/2 பெரும்பான்மைக்கு ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று அவரிடத்தில் சொல்லியிருந்தார். அதைத்தான் இப்போது பல அரசியல்வாதிகள், சுமந்திரன் எதிராக பேசி கொண்டிருந்தவர் இப்போது 3/2 பெரும்பான்மையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு அப்பட்டமான பொய்ப்பிரச்சாரத்தை செய்கிறார்கள். ஆகவே நாங்கள் எப்போதும் எங்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமாகவும் அதே நேரம் யுத்தத்தாலே பாதிக்கப்பட்ட இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அபிவிருத்தி ரீதியாகவும் சமாந்தரமாக முன்னேற வேண்டும் என்ற அந்த கருத்தோடு அரசியல் செய்பவர்கள். அதோடு நான் உங்களுடைய கேள்விக்குரிய பதிலை சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். அந்த தொலைபேசி அழைப்பை பொறுத்தவரையிலே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே 3 பங்காளி கட்சிகள் இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த 3 பங்காளி கட்சிகளுக்குமான ஆசன பங்கீடு வரும்போது நிச்சயமாக நாங்கள் மலையக சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களை இதில் சேர்ப்பதற்குரிய பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த நேரத்தில் அது கைகூடாமல் போயிருந்தாலும் கூட நாங்கள் மலையக மக்கள் அங்கு வாழுகின்ற, இப்போது அவர்கள் நீண்ட காலமாக 50 வருடத்துக்கு மேலே அங்கே வன்னியிலே வாழுகின்றவர்கள் வன்னியர்களாகவும் யாழ்ப்பாணத்திலே வாழுகின்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களாகவும் வாழ்ந்து வருகின்ற இந்த சூழலிலே பல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக மலையக மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய வவுனியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், வவுனியா மாவட்டத்தினுடைய
அறவாசி மக்கள் தொகையை கொண்ட ஒரு பிரதேச சபையினுடைய தவிசாளராக கௌரவ தவிசாளராக இருக்கின்றவர் நிச்சயமாக மலைய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவர். கிட்டத்தட்ட 68,000 மக்கள் தொகை கொண்ட மிகவும் பெரிய ஒரு பிரதேச சபையினுடைய தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு மலைய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அந்த சபையினுடைய தலைவராக இருக்கின்றார். ஆகவே நாங்கள் சில சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு இருக்கின்ற ஒதுக்கீடு 9 ஆசனங்கள். அந்த 9 ஆசனங்களை 3 கட்சிகள் பங்கிடுகின்ற போது இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் ஒரு மனவருத்தம் எனக்கும் இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் ஒருவரை உள்வாங்கி இருக்க வேண்டும். ஆனால் இந்த 3 கட்சிகள் ஆசனங்களை பங்கிடுகின்ற போது அது ஒரு இயலாமை ஏற்பட்டிருக்கிறது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களிலும் கூட அதேபோல் மாகாண சபையிலே கூட நாங்கள் ஒரு ஆசனத்தை நாங்கள் ரொட்டேஷன் மெம்பர் என்று சொல்லி சுழற்சி முறையிலே கொடுக்கின்ற போது மலையகத்தைச் சேர்ந்த ஒரு வேட்பாளர் அந்த போட்டியிலே தோல்வியிட்டு ஒரு வேட்பாளருக்கு தான் நாங்கள் அதையும் வழங்கியிருந்தோம். முதலாக வடக்கு மாகாண சபையிலே வழங்கப்பட்ட அந்த சுழற்சி முறை ஆசனம் என்பது மலைய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவருக்கு தான் நாங்கள் வழங்கியிருந்தோம். ஆனபடினாலே இது திட்டம் போட்டு மலைய மக்களை புறக்கணிக்கவில்லை என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லி வைக்க விரும்புகிறேன். நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். அந்த கேள்விக்கு நீங்கள் அதில் அளிக்கும் பதிலை பொறுத்து நான் அடுத்த கேள்விக்கு செல்லலாம் என்று இருக்கின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரே கொள்கையுடன் தான் செயற்படுகின்றதா? நிச்சயமாக. அப்படியானால் கடந்த மாகாண சபை தேர்தலில் வடக்கு மாகாண சபை தேர்தலில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அப்போதைய மஹிந்த ராஜபக்ச ஆட்சியை கடுமையாக விமர்சனம் செய்தீர்கள். அந்த தேர்தல் பிரச்சார செயற்பாடுகளின் போது கிட்டத்தட்ட ஒரு எதிரியைப் போல ஒரு பிரச்சாரம் செய்து விட்டு அன்றைய மாகாண முதலமைச்சர் பதவியேற்கும் போது ஏன் நீங்கள் மஹிந்த ராஜபக்சரிடம் வந்து சத்தியப்பிரமாணம் செய்தீர்கள்? மஹிந்த ராஜபக்ஷ அவர்களிடம் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு எந்த விதமான ஒரு தனிப்பட்ட கோபமும் இல்லை. இது கொள்கை சார்ந்த கோபம். கொள்கை என்றால் எங்களுடைய எதிர்ப்பு நடந்த பிறகும் ஒரு எனக்கு ஒரு நிமிஷம் தாங்கும். கொள்கை சார்ந்த விடயம் எங்களுடைய மக்கள் குறைந்தது ஒரு குடும்பத்தில் ஒரு தடவை இந்த யுத்தத்தாலே நாங்கள் இழந்திருக்கின்றோம். எங்களுடைய பலர், நான் மீண்டும் சொல்லுகிறேன், இன்றும் எங்கே என்று தெரியாது, செத்த வீடு கூட செய்யவில்லை. அவர்களுக்கான ஆத்மசாந்தி பிரார்த்தனை செய்ய முடியாமல் இருக்கின்றது. அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா அல்லது இறந்து விட்டார்களா என்று கூட தெரியாத சூழல். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே யுத்தத்தை தலைமை தாங்கி நடத்தியவரை எப்படி எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அப்படியான எப்படி சத்தியப்பிரமாணம்? அப்படியான சந்தர்ப்பத்திலே தான் நாங்கள் மிகவும் கடுமையாக எதிர்த்தோம். முதலமைச்சராக இருந்த சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களிடம் வந்து இந்த சத்தியப்பிரமாணத்தை எடுத்ததை நாங்கள் எல்லோரும் மிகவும் கடுமையாக எதிர்த்தோம். நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அவர் அப்படி செய்வார் என்று சொல்லி. மிகவும் கேடான ஒரு விஷயமாக அந்த நேரம் இருந்தது. நாங்கள் அப்போவே நாங்கள் சிறிதாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டோம். இவர் எங்களுக்குரிய ஆள் இல்லை, இவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வேறு விதத்திலே போகின்றது என்பதை தானாகவே முன்வந்து காட்டிவிட்டார். ஆகவே அவருடைய சத்தியப்பிரமாண நிகழ்வு என்பது எங்களுடைய விருப்பம் இல்லாமல், தமிழ் பேசுகின்ற மக்களுடைய விருப்பம் இல்லாமல், அவருடைய சொந்த விருப்பத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்குறேன். தேர்தல் முடிந்த பிறகு, மாகாண சபை தேர்தல் முடிந்த பிறகு மறுநாளே, அதாவது அதுக்கு அடுத்த கட்டமான முதற்கட்ட நடவடிக்கையின் போதே மாகாண முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட ஒருவர் இப்படி செய்வதை கட்டுப்படுத்த முடியாமல் கட்சி தலைமை இருந்ததா? இல்லை, இப்போ அவருடைய அந்த நேரத்திலே நடந்த விடயங்கள், நாங்கள் இந்த கூட்டு கட்சிக்குள்ளுக்கு இருந்தவர்கள் வெவ்வேறு இடத்திலே தங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே சத்தியப்பிரமாணங்களை எடுத்துக்கொண்டார்கள். நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய தலைவராக இருந்த மதிப்புக்குரிய சம்பந்தன் அவர்கள் முன்னிலேயே எங்களுடைய சத்தியப்பிரமாணத்தை எடுத்துக்கொண்டோம். அதே போல் திரு சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் முள்ளிவாய்க்காலிலே போய் அந்த முள்ளிவாய்க்கால் பெருமளவு மக்கள் கொல்லப்பட்ட இடத்திலே தங்களுடைய சத்தியப்பிரமாணத்தை போய் எடுத்திருந்தார்கள். இன்னும் ஒரு பங்காளி கட்சியைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய காரியாலயத்திலே போய் சத்தியப்பிரமாணத்தை எடுத்தார்கள். இதில் பெரிய அளவில் கட்சி ஒரு கட்டுப்பாட்டை விதிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் நாங்கள் ஒரு கூட்டு கட்சியாக 3க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கும்போது அவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஒரு ஜனநாயக ரீதியான விருப்பத்தோடு அவர்கள்
சத்தியப்பிரமாணத்தை எடுப்பதை எங்களுடைய கட்சித் தலைவர்கள் தடுக்கவில்லை. ஆனால் ஒருதரும் எதிர்பார்க்காத வகையிலே எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து அப்போதைய ஜனாதிபதி முன் சத்தியப்பிரமாணம் எடுத்ததை நாங்கள் எல்லோரும் மிகவும் வெட்கத்தோடு நாங்கள் அதை பார்த்தோம். ஆனால் அவர் ஒரு நாட்டின் ஜனாதிபதி, அவர் முன் பதவி சத்தியப்பிரமாணம் செய்வதில் தவறொன்றும் இல்லை தானே? இல்லை, அது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக, ஏனென்றால் மாகாண சபை அந்த மத்திய அரசின் கீழே தான் வருகின்றது. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். சில விக்னேஸ்வரன் நினைத்திருக்கலாம் நாங்கள் எதிர்காலத்தில் இவருடன் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அவர் ஒரு நல்லெண்ண அடிப்படையில் அதை செய்திருக்கலாம். ஆனால் அந்த நல்லெண்ண அடிப்படையில் செய்யக்கூடிய நீங்கள் ஏன் தேர்தல் காலத்தில் கடுமையான ஒரு எதிரியை போல விமர்சித்து விட்டு பிறகு தேர்தல் முடிந்த பின்னர் ஒரு நல்லெண்ண அடிப்படையை நோக்குகின்றீர்கள்? இதே போல் இப்போவும் கூட நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இப்படி விமர்சித்து விட்டு நீங்கள் ஆளுங்கட்சியோட ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் செயற்படலாம் என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் இல்லை. இப்படி தானே, என்னன்னு சொன்னால் நாங்கள் கொள்கை ரீதியாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை, அவர்களுடைய அரசாங்கத்தை எதிர்த்தோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாங்கள் அந்த அரசாங்கம், அவருடைய தலைமையிலே இருந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு செய்த அந்த கொடுமையை மறக்காதவர்களாக எங்களுடைய ஆதங்கங்களை நாங்கள் மேடையிலே வெளிக்காட்டினோம். எங்களுடைய மக்கள் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிக்காட்டினார்கள். எது அப்படி இருந்தாலும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்பவர் ஒருவர் தான். தமிழர்களுக்கு புறம்பான ஜனாதிபதியும் ஏனைய மக்களுக்கு புறம்பான ஜனாதிபதியும் இருக்க முடியாது. நீங்கள் கூறியதைப் போல திரு விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த கொழும்பிலே நீண்ட காலம் சிங்கள மக்களோடு வாழ்ந்தவர். அவர் ஒரு நல்லெண்ண அடிப்படையில் கூட நாங்கள் எதிர்காலத்திலே ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டியவர்கள். எங்களுடைய அந்த நீண்டகால சண்டை என்பது நல்லெண்ண அடிப்படையிலே தீர்க்கப்படலாம் என்ற எண்ணத்தில் கூட அவர் அந்த சத்தியப்பிரமாணத்தை எடுத்திருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த அரசாங்கத்தாலே அல்லது அந்த அரசாங்கத்துக்கு தலைமை தாங்கியவர்களாலே பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற வகையிலே நாங்கள் அதை நிச்சயமாக எதிர்த்தோம். அவர் எங்களுக்கு விரும்பத்தகாத ஒருவராகத்தான் எங்களுக்கு தெரிந்தார். அந்த வகையிலே நாங்கள் எதிர்த்தோம். ஆனால் இவர் தனிப்பட்ட முறையிலே தான் கட்சி ரீதியாக அவர் ஜனாதிபதியிடம் போய் தன்னுடைய சத்தியப்பிரமாணத்தை எடுக்க வேண்டும் என்று கட்சி தீர்மானிக்கவில்லை. அவர் தன்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் தான் போனார். ஆகவே நாங்கள் கட்சி ரீதியாக எதிராக பேசியவர்கள் அந்த கட்சியில் உள்ள ஒரு சிலர் தனிப்பட்ட முறையிலே போய் சத்தியப்பிரமாணம் செய்தது என்பது கட்சியினுடைய முடிவாக இருக்கவில்லை. ஆனபடியினால தான் அது நடந்தது. ஆகவே இது நாங்கள் அதை வெறுத்திருந்தாலும் கூட அவர் அதை தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொன்னதைப் போல அவர் விரும்பி இருக்கலாம். ஆனால் அன்றைய தினம் கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் கூட அந்த நிகழ்வுக்கு வந்திருந்தார். அவர் ஒரு அதிருப்தியை வெளியிட்டிருந்தால் அவர் தவிர்த்திருக்கலாமே. மக்கள் பக்கம் இருந்து நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் கட்சிக்குள்ளுக்கு பல பேச்சுவார்த்தைகள் நடந்த விடயங்கள், நாங்கள் பொது வழியில் பல விஷயங்களை பேச முடியாத. ஆனால் பொதுவெளி நீங்கள் ஒரு மருத்துவர், எல்லாரோடும் அறியப்பட்டவர். இதே போல அவர் அப்படி முரண்பாடுடன் நடந்து கொண்டார் என்ற விடயம் பலருக்கு தெரிந்திருந்தும் கூட நீங்கள் யாருமே அதை வெளிக்காட்டவில்லை, மக்களுக்கு சொல்லவும் இல்லை. இல்லை, மக்களுக்கு நாங்கள் பொது வழியில் சொல்லாவிட்டாலும் கூட சில வேளைகளில் நாங்கள் மல்லாக்கா படுத்து துப்புன்னா எங்களுக்கு மேலே தான் விழும். அதை நாங்கள் சில துப்ப வேண்டிய சூழல் இருந்தாலும் மல்லாக்கா துப்ப முடியாது, சரிந்து தான் துப்பலாம். ஆனபடினால நாங்கள் சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் ஒரு புதிய மாகாண சபையாக இந்த பிரச்சனை யாரிடம் போய் அவர் சத்தியப்பிரமாணம் செய்தார் என்பதிலும் விட எங்களுடைய மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் ஏராளம் எங்கள் தலைக்கு மேலே இருந்தது. எங்களுடைய கவனம் கூடுதலாக அங்குதான் இருந்தது. ஆகவே நாங்கள் ஓகே, இவர் அந்த சத்தியப்பிரமாணத்தை செய்துவிட்டார், அவர் தனிப்பட்ட முறையில் அது செய்திருந்தாலும் கூட இந்த மாகாண சபை இந்த ஒரு பிரச்சனையால் குழம்பாமல் அவருடைய தலைமையின் கீழ் நிதானமாக செல்ல வேண்டும், மக்களுக்காக செல்ல வேண்டும் என்ற அந்த காரணங்களும் நாங்கள் இதை பொது வழியிலே விமர்சிக்காமல் இருந்ததற்கு முக்கியமான காரணம். ஆகவே நாங்கள் இந்த பிரச்சனையை நான் நினைக்கின்றேன், தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாத்தோடும் ஒப்பிடும்போது இவர் யாரிடம் போய் சத்தியப்பிரமாணம் செய்தார் என்பதை அந்த நேரத்தில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் எதிர்த்திருந்தாலும் கூட அதை நாங்கள் பெரிதுபடுத்த விரும்பவில்லை. ஆனால் பல தசாப்த காலம் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிவாரணமாக மாகாண சபை வந்தபோது அங்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் கொண்டிருந்தார்கள். அப்போது நீங்கள் மல்லாக்கப்படுத்து கொண்டு துப்பாவிட்டாலும் கூட இப்போது விக்னேஸ்வரன் மேல் நீங்கள் உமிழ்வது எந்த அடிப்படையில்? அது நியாயமில்லை. இல்லை, அது தனிப்பட்ட முறையில் இல்லை. இப்போ நாங்கள் மாகாண சபை பொறுப்பேற்ற போது எங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருந்தது. இப்போ ஒருத்தர் இதில் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருந்தார்,
இந்த மாகாணத்துக்கு பொறுப்பான சுகாதார அமைச்சர் என்ற வகையிலே நீங்கள் முள்ளந்தண்டு வனம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்தீர்கள்? நாங்கள் சுகாதாரத்துறை சார்ந்து பல வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த முள்ளந்தண்டு வனம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் வவுனியாவிலே ஒரு வைகரை என்ற ஒரு நிலையத்தை நாங்கள் அமைத்து இந்த 20 கட்டில்களை கொண்ட ஒரு நிலையம் அமைக்கப்பட்டு அங்கு இப்போதும் இந்த முள்ளந்தண்டு வனம் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கின்றவர்களை புனர்வாழ்வளிப்பதற்கான ஒரு செயற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. முக்கியமாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களிலே 2 நடமாடும் வைத்திய சேவைகள் நடைபெறுகிறது. இந்த முள்ளந்தண்டு வனம் பாதிக்கப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய குறைகளை தீர்ப்பது, அவர்கள் படுக்கையில் இருக்கிற ஒருத்தருக்கு வைத்தியசாலைக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு மாதமும் சிறுநீர் கழிக்கின்ற அந்த பைகளை மாற்றுவது என்பது மிகவும் மோசமான கஷ்டமான ஒரு விஷயம். அல்லது படுக்கை புண் போட்டவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு வருவது என்பது மிகவும் கஷ்டமான விஷயம். ஆகவே அதை உணர்ந்து எங்களுடைய புலம்பெயர் உறவுகளுடைய உதவியோடு நாங்கள் 400க்கும் மேற்பட்ட முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கின்றவர்களை நாங்கள் பராமரிக்கின்றோம். அதே போல் நான் நெதர்லாந்து நாட்டிலே இருந்து பெற்றுக்கொண்ட அந்த 60 மில்லியன் யூரோ, கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் பெறுமதியான அந்த பணத்திலே நாங்கள் ஒரு பாரிய புனர்வாழ்வு வைத்தியசாலையை நாங்கள் மாங்குளத்திலே, முல்லைத்தீவு மாவட்டத்திலே அமைத்து கொண்டிருக்கிறோம். அந்த புனர்வாழ்வு வைத்தியசாலை என்பது இலங்கையிலே வருகின்ற முதலாவது பொதுமக்களுக்கான புனர்வாழ்வு வைத்தியசாலை. எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 45,000 விசேட தேவைக்குட்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் பல வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். ஆரோக்கியமான வேலை திட்டங்கள் பல முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் சந்தர்ப்பம் தந்தால் நிச்சயமாக அது சம்பந்தமாக நான் அது பற்றி ஒரு தனியாக நாங்கள் உரையாடலாம். பிரதீபன், நுவர்லியாவில் இந்த தேயிலை தோட்டங்களில் பெண்கள் பாதிக்கப்படுவது, குளவி தொல்லை, மற்றது கள்ளச்சாராய பிரச்சனையால் பல குடும்பங்கள் சீரடைகின்றன. நீங்கள் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் போது முதல் அந்த கள்ளச்சாராய ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போல் இந்த தேயிலை தோட்டங்களில் பரிபுரியும் பெண்களின் பாதுகாப்புக்கு நீங்கள் என்ன வகையான திட்டங்களை வைத்துள்ளீர்கள்? முதலிலே இந்த கள்ளச்சாராயத்தை தாண்டி இந்த குடு, கஞ்சா போன்ற போதை வஸ்துக்கள் மலையகத்துக்குள் ஊடுருவி இருக்கின்றது. இதை யார் கொண்டு வந்தார்கள், இதற்கு யார் ஒத்துழைப்பு வழங்கினார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த 2015ஆம் ஆண்டு பின்னர் மலையகத்திலே பாரிய அளவில் இந்த குடு கஞ்சாவினுடைய வியாபாரம் பரவலாக இடம்பெற்று வருகின்றது. இதற்கு காவல்துறையினரும் இதற்கான ஒத்துழைப்புகளை வழங்குவது போன்றுதான் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு. இதற்கு பிரதான ஒரு காரணம் என்று சொன்னால், அந்த அரசாங்கத்திலே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குதான் அங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு அடுத்தபடியாக இந்த கள்ளச்சாராய உற்பத்தி மலையகத்திலே பரவலாக இடம்பெறுகிறது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது அதை ஒழிப்பதற்கு கௌரவ ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் துரிதமான செயற்திட்டங்களை இப்பொழுது மலையகத்திலே முன்னெடுத்து வருகின்றார்கள். இப்பொழுது நாங்களும் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்குகின்றோம் இந்த போதை வசத்திலிருந்து எங்களுடைய மலையக மக்களை பாதுகாப்பதற்காக. ஆனால் இது இந்த நல்லாட்சி காலத்திலே மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் குடு கஞ்சா விற்பதற்கு செயற்பட்டிருக்கின்றார்கள் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில். ஏனென்று சொன்னால், போலீஸ் காவல் நிலையத்தினுடைய ஒத்துழைப்பின் பேரிலே இவ்வாறான வியாபாரங்கள் மலையகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே அந்த அரசாங்கம் மலையகத்தை பல்வேறு ரீதியிலே அழுத்தத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றது தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், உண்மையிலேயே இந்த தோட்ட தொழிலாளர்களை இந்த கம்பெனிக்காரர்களும் அடகு வைத்தது யார்? இதே ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்தவர்கள். இந்த பிரேமதாச ஜனாதிபதியாக இருந்த அடுத்தபடியிலே தான் இந்த தோட்ட தொழிலாளர்கள் அரசாங்கத்திலிருந்து இவர்களை அகற்றி தனியாருக்கு இவர்களை அடகு வைத்தார்கள். அன்று அந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் இவ்வாறு தனியாரிடம் இந்த தொழிலாளர்களை அடகு வைத்ததன் அந்த நாளிலிருந்து தொழிலாளர்களது ஒவ்வொரு உரிமைகளும் மீறப்பட்டிருக்கின்றது. அந்த கம்பெனிகளுக்கும் இந்த தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தொழிலாளர்களது உரிமைகள், கோரிக்கை தொடர்பான சகல ரீதியான அங்கீகாரத்தையும் உள்வாங்குகின்ற தொழிற்சங்கங்களுக்கும் இடையிலான இந்த கூட்டு உடன்படிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்படுகின்றது. இந்த கூட்டு உடன்படிக்கை தாக்கல் செய்யப்படுவதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, தோட்ட தொழிலாளர்களுக்கு இவ்வாறான பாதிப்புகள், பணி செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பாக தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த கூட்டு உடன்படிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களிலே இந்த குளவி கொட்டுகள் தொடர்பான விடயங்களை இந்த தோட்ட முதலாளிமார்கள் அதை
உள்வாங்கி அவர்களுக்கு ஏற்றதான தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு முன்வரவில்லை. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மலையகத்தில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள், கடந்த காலத்திலே அதிகாரத்தில் இருந்த அரசியல் தலைவர்கள் அந்த காலகட்டத்தில் இந்த தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்திற்கு வக்காலத்து வாங்கி இருக்கின்றார்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு கூட்டு உடன்படிக்கையின் போதும் அங்கு டீல் இடம்பெறுகிறது. ஒரு முறையான ஒரு தீர்வு இடம்பெறவில்லை. ஊடகங்களிலும் மேடைகளிலும் தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பை பெற்றுக்கொள்கிறோம், தொழிலாளர்களுக்கு உரிமை தொடர்பான விடயங்களை சொல்லுகின்றோம் என்றெல்லாம் சொல்லி தொழிலாளர்களை போராட்டங்களிலும் அவர்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்துவிட்டு வெறுமனே கடந்த நல்லாட்சி அரசாங்கம் கூறிய ஒரு கருத்து கூட நாங்கள் அதனை பார்த்துவிட்டு உரையாடல் தொடர்வோம். இந்த தேர்தலில் வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் 3/2 பெரும்பான்மையை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் பார்லமென்றுக்கு தெரிவு செய்யப்படுவேயானால் என்னுடைய தீர்மானமாக இருக்கின்றது, இந்த தோட்டத்துறைகளை தொடர்ச்சியாக பெருந்தோட்ட மக்களை ஏமாற்றி வருகின்ற இந்த கம்பெனிகளிடமிருந்து தோட்டங்களை அரசாங்கத்துக்கு பொறுப்பேற்று தோட்ட தொழிலாளர்களை அரசாங்க ஊழியர்களாக மாற்றி அரசாங்கத்தின் கீழ் அவர்களை தொடர்ச்சியான பணிகளை முன்னெடுப்பதற்கான ஒழுங்குகளை செய்வேன். இப்படிதான் இவ்வாறான ஒரு டீல் தான் இடம்பெற்று வருகின்றது. ஏனென்று சொன்னால், ஒரு பக்கம் தொழிலாளர்கள் மத்தியில வீரவசனம் பேசுகிறார்கள், சம்பளத்தை இவ்வாறு தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் கூட்டு உடன்படிக்கையில் நான் கைச்சாத்திட போவதில்லை என்றெல்லாம் சொல்லி தொழிலாளர்களை ஒரு குழுவினர் அவ்வாறு பேசுகின்ற பொழுது ஏனைய தரப்பினர் தொழிலாளர்களை போராட்டத்துக்குள் அழைக்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது தொழிலாளர்களை ஏமாற்றிவிட்டு மறைமுகமாக கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே நாடு முழுவதும் கொந்தளிக்கின்றது தோட்ட தொழிலாளர்கள் 1000 ரூபாய் சம்பள பிரச்சனை. ஆனால் இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேரடியாக அலைவு மாலைக்கு தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்தை அழைத்து மறைமுகமாக கூட்டு உடன்படிக்கைகளை கைச்சாத்திருக்கின்றார். அலைவு மாளிகைக்கு வெளிப்புறத்திலே போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, தொழிலாளர்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு தொடர்ச்சியாக இந்த தொழிலாளர்கள் ஏமாற்றப்பட்டு வருகின்றார்கள். இந்த தொழிலாளர்களை ஏமாற்றியதில் முக்கிய பங்குதாரி ஐக்கிய தேசிய கட்சி, குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க தலைமையிலானவர்களும் அதே போன்று இப்போ பிளவுபட்டிருக்கின்ற சஜித் பிரேமதாச தலைமையிலானவர்களும். இன்று மலையகத்திலே வெக்கமில்லாமல் டெலிஃபோனிலே வாக்கு கேட்கின்றவர்கள், தொலைபேசி சின்னத்திலே வாக்கு கேட்கின்றவர்கள் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்னர் இந்த தோட்ட தொழிலாளர்களை கம்பெனிக்காரர்களிடம் அடகு வைத்தது இதே சஜித் பிரேமதாசனுடைய தந்தையார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இன்னும் இந்த தோட்ட தொழிலாளர்கள் இன்னும் இவர்கள் அதிகாரத்துக்கு வந்தால் இந்த தோட்ட தொழிலாளர்களை தொடர்ச்சியாக என்ன செய்ய போகின்றார்கள்? இந்த என்னவென்று சொன்னால், ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம் அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கலாம், இது ஒரு முதலாளித்துவ கட்சி. இந்த முதலாளித்துவ கட்சியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அரசத்துறை சார்ந்தவர்களை அவர்கள் தனியார் துறைக்கு மாற்றுவதே அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. தப்பை தவறு ஏனும் இவர்கள் ஆட்சி பீடம் ஏறினால் இப்பொழுது தோட்டத்துறைக்கு நிகழ்ந்ததுதான் மலையகத்தில் இப்பொழுது போக்குவரத்து துறைக்கு ஏற்படலாம், அல்லது மின்சார சபைகளுக்கு ஏற்படலாம். இவற்றை எல்லாம் தனியாருக்கு விற்றுவிட்டு இந்த நாட்டையே தனியாருக்கு உள்வாங்கி ஏனைய நாடுகளுடன் தொடர்பை உருவாக்க வேண்டிய ஒரு நிலைதான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இன்று அரசு துறை சார்ந்தவர்களுக்கு இவ்வாறான ஒத்துழைப்புகள் கிடைக்கின்றதோ, அரசாங்கத்தின் சலுகைகள் கிடைக்கின்றதோ, இதை முறையாக இந்த மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக தொழிலாளர் வர்க்கத்தவர், இவர்கள் தோட்ட தொழிலாளர்கள், இவர்கள் குத்தகைக்காக அழைக்கப்பட்டவர்கள், இவர்கள் குத்தகை அடிப்படையில் கம்பெனிக்காரர்களுக்கு சொந்தமானவர்கள், இந்த பேச்சையெல்லாம் அகற்றி இந்த மக்களை நேரடி அரசாங்கத்தின் தொடர்பை உருவாக்கி இவர்களும் இலங்கை பொருளாதாரத்திலே முதுகெலும்பாக செயற்படுகின்றவர்கள், இலங்கை பொருளாதாரத்தை கட்டி காக்கின்றவர்கள். இன்று சர்வதேச ரீதியிலே இலங்கை தேயிலையின் காரணமாகத்தான் இலங்கைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. இலங்கைக்கே அங்கீகாரத்தை, இலங்கைக்கே முகவரியை பெற்றுக் கொடுத்த இந்த பெருந்தோட்ட மக்களை அரசு துறை சார்ந்த மக்களாக மாற்றுவதே என்னுடைய கொள்கையாக இருக்கின்றது. நான் பார்லமென்றுக்கு தெரிவு செய்கின்ற பட்சத்தில் இந்த தோட்ட தொழிலாளர்களை முதல் இந்த கம்பெனிக்காரர்களிடமிருந்து வெளியேற்றி இவர்களை நேரடியாக அரசாங்கத்துடன் இணைந்து தோட்ட தொழிலாளர்களும் அரசு துறை சார்ந்தவர்களாக அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற சகல விதமான சலுகைகளும் இவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நான் முனைப்புடன் செயற்படுவதுதான் என்னுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது. அதே போல சகோதரர் அவர்களே, இந்த தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றுவது மட்டுமல்ல, கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நண்பர் குறிப்பிட்டது போல இந்த வடகிழக்கு மக்கள்கள் குறித்தும் வடகிழக்கு மக்களையும் எவ்வளவு ஏமாற்றி இருக்கின்றார்கள். இன்று பார்க்கின்ற பொழுது பெருந்தோட்ட மக்களை இவ்வாறு இந்த ஏமாற்றி வந்த இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் இப்பொழுதுதான் பிளவுபட்டிருக்கின்றார்கள், ஐக்கிய மக்கள் சக்தி. ஆனால் அந்த காலத்திலே அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கு, நண்பர் குறிப்பிட்டது போல அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கு
தமிழ் தேசிய கூட்டமைப்பு பக்கபலமாக இருந்தது என்று சொன்னால் அப்புறம் ஒரு சிநேகபூர்வ நட்பு காணப்பட்டாலும் கூட ஏன் தமிழ் மக்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்திருக்கலாம், இலகுவாக விடுதலை செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. ஏன் என்று சொன்னால் இவர்கள் தமிழ் மக்களை வைத்துக்கொண்டு தமிழ் அரசியல் பிரதிநிதிகளை அவர்கள் உள்வாங்கி அவர்களுக்கு தேவையான சகல தேவைகளையும் நிவர்த்தி செய்து இந்த மக்களை தொடர்ச்சியாக குறிப்பாக தமிழ் மக்களை ஏமாற்றிய கட்சி தான் ஐக்கிய தேசிய கட்சி. அதே போல இப்பொழுது புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி. எனவே சிறுபான்மை மக்கள் இந்த கட்சிகள் கடந்த காலங்களிலே சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அதிமிகு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை மேலும் சக்திமயப்படுத்துவதன் மூலம் இலங்கை நாட்டிலே தமிழ் சிங்கள முஸ்லிம் மூவின மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நிலை உருவாகும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. எனக்கு உங்களை அனுமதியோட அவர் சொன்னதுக்கு சில கருத்துக்களை நான் முன்வைக்க வேண்டும். இந்த முதலாவது போதை வஸ்து தொடர்பாக, இந்த போதை வஸ்து தொடர்பாக நண்பர் குறிப்பிட்டார் கடந்த ஆட்சியிலே உண்டு. மலைநாட்டில் சில நேரம் கடந்த ஆட்சியிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தம் முடிவற்ற பிற்பாடு விடுதலை புலிகள் என்ற காலத்தில் போதை வஸ்து வடக்கு மாகாணத்திலே மக்கள் பாவனையில் இருக்கவில்லை. சாராயம் கூட மிகவும் அரிதாகத்தான் அங்கு பாவிக்கப்பட்டது. ஆனால் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவிட்ட பிற்பாடு அவர் கூறியதைப் போல மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய காலப்பகுதியிலே 2009 இருந்து யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதி நான் சொல்கிறேன், 2009 இருந்து 2015ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் வரும் வரை இதே அரச இயந்திரத்துக்கூடாக, அவர் குறிப்பிட்ட அரச இயந்திரத்துக்கூடாக எங்களுடைய பாடசாலைகளிலே குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே இந்த போதை வஸ்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இது பல பத்திரிகைகளில் வந்தது. இது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் கடந்த நல்லாட்சியில் கூட வடக்கில் யாழ்ப்பாணத்தில் கூடுதலான அளவு பியர் அதன் தொடர்ச்சியாக என்னுடைய பேச்சை நான் ஒரு விடயத்தை சொல்றேன். கடந்த நல்லாட்சி காலங்களிலே கடைசி காலகட்டத்திலே அதனுடைய ஜனாதிபதியாக இருந்த கௌரவ மைத்ரிபால சிறிசேன அவர்கள் போதை வஸ்து ஒழிப்பதற்கான வேலை திட்டங்கள் எடுக்கின்ற பொழுது இலங்கை வரலாற்றிலே அதிகூடிய அளவிலான போதை வஸ்துக்கள் கைப்பற்றப்பட்ட காலமாக ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான நீங்க சொல்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் சொல்றது என்னன்னு சொன்னால் எங்களுடைய மாகாணங்கள்ல 2009 2015 வரை இந்த போதவஸ்து காலம் தொடங்கிய காலமாக இருந்தது. அது தொடர்ந்தது, இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் பெருந்தொகையான கேரள கஞ்சா எங்களுடைய மாவட்டங்களிலே கைப்பற்றப்படுகிறது. ஆனால் இது நல்லாட்சியில் மாத்திரம் துவங்கப்பட்ட விஷயம் இல்லை. நான் அவர்களை பாதுகாக்கிறதுக்கு சொல்ல இல்லை. இது எங்கட இடங்களில் யுத்தத்துக்கு பின்னரான 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தான் பெருமளவில் இந்த போதவஸ்து பிரச்சனை எங்களுடைய மாகாணங்களில், மலையகத்தை பற்றி எனக்கு தெரியல, எங்களுடைய மாகாணத்தில் வந்தது. அது முதலாவது விஷயம். ரெண்டாவது, கடந்த ஆட்சி காலத்தில் இவர் சொன்ன விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மலையகத்தை பொறுத்தவரையில் நான் ஒரு வைத்தியர் என்ற வகையில் நான் பல இடங்களுக்கு மலையகத்தில் சென்றிருக்கிறேன். என்னுடைய வைத்திய தொழில் சார்ந்த பல கூட்டங்களுக்கும் வேலை திட்டங்களுக்குமாக மலையக மக்கள் மத்தியில் நான் போய் வந்திருக்கின்றேன். அதுக்கு முதல் நடந்த ஆட்சி காலத்தில் கூட மலையக மக்களுடைய சுகாதார வசதிகள் மேம்படுத்தப்படவில்லை. மிகவும் மோசமான, நாங்கள் அங்கு பல நாட்கள் தங்கியிருந்த அந்த சுகாதார கட்டமைப்புகளை பார்க்கும்போது அந்த மக்கள் நிச்சயமாக சரியான பாவப்பட்ட மக்கள். அவர்களுக்கான சுகாதார வசதி என்பது ஒரு யுத்தம் நடந்த இடத்துல கூட மிகவும் நல்ல ஒரு சுகாதார வசதி அங்கு பேணப்பட்டு வந்தது. ஆனால் மலையகத்தில் அப்படி இருக்கே இல்லை. பின்ன இந்த மலையக மக்கள் ஒதுக்கப்படுவது, மலையக மக்கள் மிகவும் ஒரு கீழ்மட்டத்தில் அவர்களுடைய அடிப்படை வசதிகள் பேணப்படவில்லை என்பது அவர் 10 வருஷம் இருக்கையும் அது இருந்தது தான். அது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதில் மலையக மக்கள் ஒட்டுமொத்தமாக எந்த ஆட்சி வந்தாலும் மலையக மக்கள் அடிப்படை வசதிகளோடு அந்த அடிப்படை உரிமைகளோடு மேலே கொண்டு வரப்பட்டது என்பது ஒரு கேள்வியான விஷயம். ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, பிரதீபன் அவர்கள் சொன்னது போல இந்த 3/2 பெரும்பான்மை தொடர்பாக அவர் லேசாக தொட்டு சென்றிருக்கிறார். இப்போது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி அல்லது கௌரவ பிரதமர் அவர்களாக இருந்தாலும் சரி, கேபினெட் மினிஸ்டர்ஸும் சொல்லுகிறார்கள் என்னென்று சொன்னால், எங்களுக்கு 3/2 பெரும்பான்மையை தாருங்கள், நாங்கள் 19வது திருத்தச் சட்டத்தை இல்லாமல் பண்ணுவோம். அதற்கு மேல் ஒருபடி சென்று சொல்லுகிறார்கள், நாங்கள் 13வது திருத்தச் சட்டத்தையும் இல்லாமல் பண்ணுவோம்.
என்று வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். இந்த 19வது திருத்தச் சட்டம் என்பது 2015ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கொண்டு வரப்பட்ட ஜனநாயக சூழலை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான திருத்தச் சட்டம். அந்த திருத்தச் சட்டங்களில் குறைகள் இருக்கலாம், அது நிவர்த்தி செய்யப்பட வேணும். இன்று சுயாதீன ஆணைக்குழுக்கள் இயங்குறதுக்கும் அல்லது ஒரு ஜனாதிபதி சர்வ அதிகாரங்களும் கொண்ட ஜனாதிபதி தான் நினைச்ச நேரத்துக்கு ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு இடம் கொடுத்த சட்டங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு இன்று அரைகுறையாக இருந்தாலும் அல்லது திருத்தப்பட வேண்டிய ஒரு சட்டமாக இருந்தாலும் இந்த 19வது திருத்தச் சட்டம் இந்த நாட்டிலே ஒரு ஜனநாயக சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறதுன்றதை யாரும் மறக்க முடியாது. அதை நீக்குவோம் என்று சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் நாங்கள் ஜனநாயகத்தில் இருந்து வெளியில் போகின்றோமோ, சர்வாதிகார ஒரு ஆட்சிக்குள்ளுக்கு போகிறோமா என்ற சந்தேகம் தமிழர்களுக்கு மாத்திரம் இல்லை, இந்த நாட்டு மக்களுக்கே இருக்கிறது. முதலாவது விஷயம். இரண்டாவது, இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தொடர்ந்து தான் இந்த 13வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்டது இந்த மாகாண ஆட்சி முறை. இந்த மாகாண ஆட்சி முறை என்பது நாங்கள் தமிழர்களுக்கான ஒரு தீர்வாக, அரசியல் தீர்வாக அந்த மாகாண ஆட்சி முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் எங்களுடைய மாகாணங்களிலே வாழுகின்ற அந்த மக்களை நிர்வகிக்கின்ற அல்ல அந்த ஒரு பகிரப்பட்ட, முழுமையாக இல்லாவிட்டாலும் அந்த ஆட்சி அதிகாரம் பகிரப்பட்டதாக இந்த மாகாண சபையை நாங்கள் பார்க்கிறோம். இது எங்களுடைய நீண்டகால பிரச்சனைக்காக தீர்வு அல்ல. இந்த ஆட்சி முறை கொண்டு வரப்பட்ட போது மாகாண சபை வடக்கு கிழக்கு மக்கள் மாத்திரமல்ல அதனூடாக பயனடைந்தவர்கள், இந்த முழு நாடுமே அந்த ஆட்சி முறையினூடாக பயனடைந்தது. நான் அதனுடன் ஒட்டிய ஒரு கேள்வி, இந்த இலங்கை தமிழர் பிரச்சனையில் இந்தியாவின் வகைபாகம் என்னவென்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இதற்கு முடிச்சு போட்டு ஆனபடியினால இந்த 3/2 பெரும்பான்மை என்பது வருமாக இருந்தால் இந்த நாடு ஒரு சர்வாதிகார ஆட்சி முறைக்குள் போகலாம். நாங்கள் ஏற்கனவே அனுபவிக்கின்ற அரைகுறை அந்த அதிகாரங்கள் கூட அல்லது சுதந்திரம் கூட இல்லாமல் போகலாம் என்ற பயம் எங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி இந்த அரசியல் கைதிகள் தொடர்பாக மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம், நாங்கள் இந்த அரசியல் கைதிகளை எங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது. அரசியல் கைதிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடையதும் நான் சார்ந்த மக்களுடைய முக்கியமான விருப்பம். அரசியல் கைதிகள் பலர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 100 அரசியல் கைதிகள், கூடுதலான அரசியல் கைதிகள் விடுவித்தது விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் விடுவிக்கப்பட வேண்டும், அவர்கள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி நினைத்திருந்தால் பொது மன்னிப்பினூடாக இந்த அரசியல் கைதிகளை முற்றுமுழுதாக விடுவித்திருக்கலாம். இப்ப இருக்கின்ற ஜனாதிபதி கூட, ஆனால் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தொடர்பாக பேசியிருக்கிறார், அதற்குரிய பட்டியலை கூட கேட்டு. ஆனால் அதுக்கு பிறகு அவர் ஒரு கதை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இதில் சில முழுமையாக அவர்களை விடுவிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. இருந்தாலும் அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த தன்னுடைய இதை தமிழ் அரசியல் கைதிகளை கூடுதலாக தமிழ் அரசியல் கைதிகளை உங்களை நான் குழப்பம் இல்லை, தயவு செய்து நான் பேசுறதாங்க, நீங்கள் தொட்ட விடயத்தை நான் சொல்லிக்கொண்டு போகலாம் நினைக்கிறேன். ஆகவே இந்த அரசியல் கைதிகளை உருவாக்கியவர் மஹிந்த ராஜபக்ஷ தான். அவர் யுத்தம் முடிந்த பிற்பாடு 3/2 பெரும்பான்மையோடு இந்த நாட்டில் ஒரு அமைதியை கொண்டு வர சூழல் அவர்கிட்ட மாத்திரம்தான் இருந்தது. ஆகவே இந்த எங்களுடைய நாட்டினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய முழுமையான அதிகாரமும் சந்தர்ப்பமும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு யுத்தம் முடிந்ததோடு இருந்தது. அவர் அதை தவறு விட்டு விட்டார், அதை பயன்படுத்தவில்லை. ஆகவே இந்த அரசியல் கைதிகளை இன்று கூட இவ்வளவு பேசுகின்ற இந்த அரசாங்கம் ஏன் ஒரு பொது மன்னிப்பின் அடிப்படையில் இந்த அரசியல் கைதிகளை விடக்கூடாது? ஆனால் இன்றும் அவர்கள் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். விடுதலை புலிகள் மீளுருவாக்கம் செய்கிறார்கள் என்று சொல்லி இப்போ கடந்த கிழமை கூட 22 பேரோ 24 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசியல் கைதிகளாக இருந்தாலும் சரி, அங்கே கைது செய்யப்பட்டவர்களிடம் அவர்களின் வீடுகளிலிருந்து கூட சில பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. எங்களுடைய மண்ணில் எங்கே கிண்டுனாலும் பொருட்கள் வரும். ஏனென்று சொன்னால் யுத்தம் நடந்த பூமி, அதை நான் மீளுருவாக்கம் சம்பந்தமாக சம்பவத்தின் பின்னர் அதில் ஒருவர் இறந்து விட்டார் அந்த தீக்காயங்களுடன். உண்மை. இந்த வெடிப்பு சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும், 30 ஆண்டுகள் யுத்தம் நடந்த இடத்துல பெரும்பாலான இடங்கள்ல எங்க கண்டுனாலும் ஆயுதங்கள் வரும். ஆனால் இது வீடு, இந்த ஆயுதங்களிலிருந்து பெறப்படுகின்ற அந்த வெடிமருந்துகள் மீன்பிடிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. அந்த வெடிப்புகள் மீன் பிடிக்க கூட அதை பயன்படுத்துகிறார்கள். இது அரசாங்கத்துக்கு தெரியாத விடயம் இல்லை.
மீன் பிடிப்பதற்கு கூட இந்த வெடிமருந்துகள் பாவிக்கப்படுகிறது. ஆகவே இது நிச்சயமாக மீளுருவாக்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. அப்படி ஒரு மீளுருவாக்கம் நடைபெறும் என்றால் அரசாங்கம் அதை பார்க்க வேண்டும். ஆனால் அரசியல் கைது தொடர்பாக பேசுகின்றவர்கள் ஏன் சர்வ வல்லமையும் கொண்ட இந்த ஜனாதிபதி ஒரு பொது மன்னிப்பின் அடிப்படையில் நீங்கள் சொல்லுகிறீர்கள் 15,000 முன்னாள் விடுதலை புலிகளை நாங்கள் விடுதலை செய்தோம் என்று. அப்படி விடுதலை செய்த உங்களால் ஏன் இந்த 94 அரசியல் கைதிகளுக்கும் பொது மன்னிப்பு நாளைக்கே ஜனாதிபதி என்னத்தால் செய்யலாம்? புலிகளின் மீள் உருவாக்கம் நடைபெறுமா? இல்லை, நிச்சயமாக இது புலனாய்வு பிரிவினர் சொல்ல வேண்டிய பதில். ஆனால் ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், ஒரு மக்கள் கூட்டத்தை தொடர்ந்தும் அடக்குமுறையின் கீழ் வைத்திருக்கும் போது எப்போ ஒரு காலம் திருப்பியும் ஒரு ஆயுத போராட்டம் வரலாம். அது உலக வரலாறு. அது இந்த நாட்டில் நடக்காதுன்னு யாரும் சொல்ல முடியாது. நிச்சயமாக நாங்கள் ஆயுத போராட்டத்தை விரும்புபவர்கள் அல்ல. நாங்கள் என்று சொல்கிற தமிழ் மக்கள் ஆயுத போராட்டத்தின் பால் நிர்பந்திக்கப்பட்டவர்கள். இப்போது அந்த ஆயுத போராட்டம் முடிவடைந்திருக்கிறது. இந்த நாடு ஒரு சுபீட்சமான நாடாக, அமைதியான நாடாக இருக்க வேண்டுமென்றால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தொடர்ச்சியாக சிறுபான்மை எண்ணிக்கையிலே சிறுபான்மையான மக்கள் அடக்கி ஒடுக்கப்படாமல் அவர்களுக்கான அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டு அரசியல் அதிகாரங்கள் பகிரப்பட்டு இந்த நாடு ஒரு அழகான நாடு, சுபிட்சமான நாடாக தொடர்ந்து வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஆனால் தொடர்ச்சியாக இந்த அடக்குமுறைகள் தொடருமாக இருந்தால், இன்று இல்லாவிட்டாலும் சில நேரம் இன்னொரு 50 வருஷத்துக்கு பிறகும் ஆயுத போராட்டம் வரலாம். அதை நாங்கள் கூற முடியாது. ஆனால் சூழல் அப்படி போகலாம். ஆகவே நாங்கள் இந்த மூன்றாவது பிரச்சனை நான் என்னொன்றை சொல்ல வேண்டும் என்னென்றால், இந்த அரசியல் கைதிகள் தொடர்பாக பேசும்போது எங்களோட உயர் பாதுகாப்பு வலயங்கள், ஆயிரக்கணக்கான ஏக்கர் உயர் பாதுகாப்பு வலயங்கள் வடகிழக்கு மாகாணத்தில் இருந்தது. இன்றைக்கு பெருந்தொகையான காணிகள் விடுவிக்கப்பட்டு மக்கள்கிட்ட நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்பட்ட அந்த அரசாங்க காலம், நான் நல்லாட்சி என்று ஒரு நாளும் சொல்ல இல்லை, சொல்லப்படுகின்ற அந்த அரசாங்க காலத்திலே பெருந்தொகையான காணிகள் விடுவிக்கப்பட்டு இன்று மக்கள் மீள்குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆமாம், நாங்கள் நேரம் நெருங்கிவிட்டதால் நீங்கள் இடையில கேள்வி கேட்டீங்கள், நான் மறந்து போனேன். ஆமாம், இந்தியா சம்பந்தமான கேள்வி. இந்தியா சம்பந்தமாக என்னை பொறுத்தவரையிலே அல்லது எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலே இலங்கையிலே நடைபெறுகின்ற அபிவிருத்தியாக இருந்தாலும் அல்லது அபிவிருத்தி சார் செயற்பாடுகள் தொடர்பாகவும் இலங்கையிலே ஒரு நிரந்தர சமாதானம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இந்தியாவின் வகிப்பாகம் இல்லாமல் அது நடந்து விட முடியாது என்ற ஆணித்தரமான கருத்து எனக்கு இருக்கின்றது. எங்களுடைய அண்டை நாடான இந்தியா, நாங்கள் தொப்புள் கொடி உறவுகள் என்று சொல்லுகின்றோம். நாங்கள் ஒரே கலை கலாச்சாரம் பண்பாடுடைய மக்கள், மிகவும் அருகாமையில் இருக்கின்ற நாடு. அந்த நாட்டினுடைய பங்களிப்பு இல்லாமல் நாங்கள் ஒரு நிரந்தரமான தீர்வையும் ஒரு நிலையான அபிவிருத்தியையும் காண முடியாது. அந்த வகையிலே தான் நான் பல சந்தர்ப்பங்களிலே கூறியிருக்கின்றேன். தற்போது தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்த விமான சேவை, வடக்கு மாகாணத்துக்கும் இந்தியாவுக்குமான விமான சேவை, அது முழுமை பெற வேண்டும். வடக்கு மாகாணத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். நீண்ட கால நோக்கிலே இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான தரைவழிப்பாதை ஒன்று உண்டாக்கப்பட வேண்டும். அது நடக்குமாக இருந்தால் அது மிகவும் சின்ன விஷயம். இப்போது உலகத்தில் இருக்கிற அந்த டெக்னாலஜியோட பார்க்கும்போது வடக்கு மாகாணத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில தரைவழிப்பாதை என்பது பெரிய விஷயம் இல்லை. ஆனபடியினால நாங்கள் இந்தியாவினுடைய காத்திரமான பங்களிப்பு இல்லாமல் இந்த நாட்டில் சுபிட்சம் பாரதன்றது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், பிரதீபன், நீங்கள் மக்களுக்காக ஒரு நிமிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கலாம் நிகழ்ச்சி. உண்மையில் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது கடந்த காலங்களிலே இந்த ஆட்சியில் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள், நாங்கள் அவர்களுக்கான ஒரு நீண்ட நாட்களுக்கு பிற்பாக கடந்த காலங்களே அவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கினோம். அந்த சந்தர்ப்பத்தை வழங்கப்பட்ட காலப்பகுதியில் எங்கள் சிறுபான்மை மக்கள், குறிப்பாக பெருந்தோட்ட மக்களுக்கு என்ன நிகழ்ந்தது, எவ்வாறு ஏமாற்றப்பட்டார்கள், இதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது காலத்தின் ஒரு கட்டாய தேவையாக இருக்கின்றது. இவற்றை உணர்ந்து நாங்கள் சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டவர்கள் எந்தெந்த ரீதியிலெல்லாம் எங்களை ஏமாற்றினார்கள் என்பதை கட்டங்கட்டமாக இந்த மக்கள் சிந்தித்து இந்த பொது தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். அதிமேகு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் தொடர்ச்சியாக இன்னும் 4.5 வருடங்கள் ஜனாதிபதியாக இருக்கப் போகின்றார். அவருடைய தலைமைத்துவத்தின் கீழே இந்த நாடு இயங்கப் போகின்றது. அவரை மலையக மக்கள் தொடர்ந்து சக்திமயப்படுத்துவதன் மூலம் இந்த மக்களுடைய பெருந்தோட்ட மக்களுடைய அவர்களுடைய கோரிக்கைகளை இலகுவாக நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொள்கின்ற அதேவேளை நுவரெலியா மாவட்டத்திலே முதல் முறையாக
இவ்வளவு காலம் வாக்களித்தவர்கள் இந்த மக்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். உங்கள் மத்தியிலே நான் வாக்கு கேட்கின்றேன். எனக்கும் நுவரெலியா மாவட்டத்திலே ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகின்ற பட்சத்தில் அனைத்து அரசியல் பிரமுகர்கள் இந்த மக்களை ஏமாற்றியதை விட இந்த மக்களுக்கு எதிர்காலத்தில் இந்த மலையகத்தை மாற்றுகின்றதான புதிய யுத்திகளை கையாண்டு இந்த மக்களை மேம்படுத்துவதற்கு முனைப்புடன் செயற்படுவேன் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆமாம், மிகுந்த வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் தேர்தல் காலத்தில் தீர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக எங்களது கலையகம் வந்த திரு சத்தியலிங்கம் மற்றும் பிரதீபன் அவர்களுக்கு இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு தயாரிப்பாளர் இளங்கோவன், உதவி தயாரிப்பாளர் தக்ஷநாத் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.